भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி 9ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழி ஓராயிரமாய் அப்படின்றது அதனுடைய பிரவேசம் வீட்டில். நீர் இங்கனே பிரார்த்திக்க வேணுமோ அப்படின்னா பிராப்தி பலமான கைங்கரியத்தை இந்த கீழ்த்திருவாய்மொழி பண்டநாளாலே திருவாய்மொழியில் பிரார்த்தித்தார் ஆழ்வார். அப்போ பெருமாள் கேட்குறார், பிரார்த்திக்க வேணுமோ? நம்மோட்டை குடல் தொடக்கை அறியீரோ அப்படின்னா தேக சம்பந்தத்தை அறியீரோ என்ன அத்தை அனுசந்தித்து இனியராகிறார். எம்பெருமானுக்கும் தனக்கும் அவ்வளவு குடல் தொடக்க நெருங்கின சம்பந்தம் இருக்கேன்னு அதை அனுசந்தித்து இந்த பதிகத்தில் இனியராகிறார் ஆழ்வார், சந்தோஷப்படுகிறார். கூவுதல் வருதல் செய்யாய் என்று பிரார்த்தித்தார் கீழ். ஆஹா, பிரார்த்திக்க கடவத்தை யார் பிரார்த்திக்கிறார்? ஆர் பிரார்த்திக்க கடவத்தை ஆர் பிரார்த்திக்கிறார் அப்படின்ற உம்முடைய லாபத்துக்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும்படி என்னோ உம்மோடு நமக்கு உண்டான ரத்தஸ்பர்ஷம். அவ்வளோ பெருமாள் ஆழ்வார்த்த அவ்வளோ ஆசையோடு பேசுகிறார். உம்முடைய சம்பந்தத்தை நான் என்ன பிரார்த்திக்கணும், நீர் எனக்கு பிரார்த்திக்கிறீரே என்ன இடத்துல அப்படின்ற. அதனால் ஆன பின்பு உம்முடைய சர்வாபேட்சிதங்களும் செய்யக்கடவோம், எல்லாத்தையும் செய்கிறேன், நீர் வெறுக்க வேண்டா என்று சமாதானம் பண்ணினான். மையலேத்தி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கோலோ என்ன கடவுதிரே. அழகாக ரொம்ப ஒரு ஆசையை உண்டாக்கி மயக்கி விடுவான் எம்பெருமான். அதான் மாய மந்திரமாக இருக்கான். ஸ்ரீ கௌசலையார், ஏகபுத்திரையான நான் உம்மை பிரிந்து தனி இருக்க மாட்டேன், கூட போர் வித்தனை என்று பின்தொடர புரிந்து பார்த்து திரும்பி பார்த்து அந்த திருமுகத்தை பார்க்குறான். ஆய்ச்சி
நீர் என்னை பின்தொடர்கிறவிடம் தர்மஹானி கிடீர் என்னும் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை அருளி செய்ய மீட்கைக்காக போன இவள் மங்களாசாசனம் பண்ணி மீண்டாளிர. இவரை அங்கே இதுக்கு போகக்கூடாது, காட்டுக்கு போகாமல் தடுக்கணுன்றதுக்காக பார்த்த இவள் அதுக்கப்புறம் தான் மீண்டு விட்டாள். இதிலே அவனுடைய பார்வைகளும் உக்திகளும் இருக்கும்படி அவன் ஒரு வார்த்தை சொன்னால் பின்னை அவன் வழியே போக வேண்டும்படியாயிர இருப்பது. அந்த அளவு மயக்கிடுவான் பெருமான். அவன் நாராயணனாக இருக்கிற இருப்பை அனுசந்தித்தார். அந்நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை ஆராய என்று இழிந்தவாறே ஒரு வஸ்துவுக்கும் தன்னுடைய இழவுக்கு தனக்கு பிரார்த்தி அற்றிருந்தது. ஒரு வஸ்துவுக்குன்னா யார் எந்த சேதனனும் தன்னுடைய பேற்றுக்கோ இழவில்லாமல் இருக்கணுன்றதுக்கோ பிரார்த்திக்கு பிராப்தியே இல்லை, தேவையே இல்லைன்னு அர்த்தம், உரிமையே இல்லை. ஏன்னா பகவானே எல்லாம் அப்படி நிறைந்திருக்கான், அவ்வளவு சம்பந்தம் உடையவனாக இருக்கான். இப்படி இருக்கிறவன் தன் பக்கலிலே விசேஷ கடாட்சம் பண்ணினபடியையும் இந்நாராயண சப்தார்த்தத்துக்கு எல்லையான அவனுடைய சீல குணத்தையும் தாழ்ந்தாரோட கலக்கிற குணம் அதையும் அனுசந்தித்து. அப்போ நாராயணன் அப்படின்னா நாரங்களை ஆயுதமாக கொண்டவன், எவ்வளோ தாழ்ந்த வஸ்துக்களை தனக்கு ஈடுபடமாக கொண்டிருக்கான் இல்லையா, அதான் சீலகுணம். அதனால் பகுரி சமாசத்தாலே அந்த சீலகுணம் தெரியறது. அதை நினைக்கிறார். இப்போதே இப்படி சீலவானானவனை காண வேணும், இவ்வளோ தாழ்ந்தாரோட கலக்கிறானே அவனை இப்போவே காண வேணும் என்று அபேட்சை பிறந்தது. அதில் தமக்கு அவன் இருந்த விடத்தளவும் கால்நடை தாராதபடிக்கு ஈடாக வாய்த்து அவனுடைய சீலாதிகளிலே ஈடுபட்டு துவக்குண்டபடி. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், குணங்களை நினச்சி அப்படியே தடுமாறி போகிறார், அலவந்து போகிறார், கால்நடை நடக்க முடியல. இனித்தான் இவர் போனாலும் ஒன்று செய்கை மிகையாம்படி இருப்பான் ஒருவனாய் இருந்தான் அவன். இவர் போகிறது அதிகமாக போயிடும். ஏன்னா ஐயோ நீர் நடந்து வந்தீரான்னு அவ்வளோ வருத்தப்படுவான் அவன். அப்படிப்பட்ட அவ்வளோ நல்ல குணம் உடையவன் பகவான். இவர்தான் ஒன்று செய்து அனுபவிக்க வல்லவர் அன்னிக்கே இருந்தார். இப்போது உபாசகர்கள்லாம் தாங்களாக பூர்ணமாக சாஸ்திரார்த்தங்களை அனுட்டித்து பகவான் அடையிறதுக்கு சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்தார். இவர் எந்த சாதனத்தையும் அனுட்டிக்க சாமர்த்தியம் மற்றவராக இருக்கார், நடக்கவே முடியாதவராக இருக்கார். அவனுடைய சீலகுணங்களிலே கால் தாழ்ந்திருக்கும் அவர் ஆகையாலே அதனால் அப்படி இருக்கார். இப்படிப்பட்டவனுடைய சீலகுண பிராச்சுரியத்தையே சொல்லி தலை கட்டுகிறது எது இந்த பதிகம், இத்திருவாய்மொழி. அன்னிக்கே கண்கள் சிவந்தில் இது ஒரு விதமாக அர்த்தம் பண்ணார், இன்னொரு விதமாக சுவாபதேசம் அதில் சொல்கிறார். இன்னொரு விதம் அன்னிக்கே அப்படின்னு கண்கள் சிவந்திலே பிரணவார்த்தத்தை அனுசந்தித்தார். அதில் முதல் இரண்டரை கண்கள் சிவந்து முழுவதும் பிரணவார்த்தம், அதாவது அகாரவாச்சனான பகவானுக்கு மகாரவாச்சனான நான் உரியவன், ஜீவாத்மா சேஷபூதன் என்ற அர்த்தம். அதை சொன்னார். அந்த கண்கள் சிவந்து 8:8. அதுக்கப்புறம் அதில் முதல் 2.5 பாட்டாலே அகாரார்த்தத்தை அருள் செய்து பகவான் தன்னை பற்றி தான் சொல்லிக்கிறான். அதனால் அகாரார்த்தத்தை அனுசந்தித்தார் முதல் 2.5 பாட்டாலே. அதுக்கப்புறம் அகாரார்த்தத்தை அருள் செய்து மேல் 1.5 பாட்டாலே, 2.5க்கு மேலே ஒரு 1.5ன்னா 4 பாட்டு வரைக்கும். அதனால சதுர்த்தி அர்த்தத்தையும் ஆயாவனுடைய அர்த்தம் லுப்த சதுர்த்தியினுடைய அர்த்தத்தையும் மத்தியமாட்சரத்தில் அர்த்தத்தையும் அனன்யார்க சேடத்தம் அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் திருத்தியாட்சரத்தில் அர்த்தத்தையும், திருத்தியாட்சரம் மகாரம் அதனுடைய அர்த்தம் அது என்ன ஜீவாத்மா என்ற அர்த்தம், அதையும் அருளி செய்து அவை பிரித்தருளி செய்யாதொழிந்தது. சதுர்த்தி அர்த்தமும் மத்தியமாட்சரத்தில் அர்த்தமும் சாஸ்திரயமாயல்லதிராமையாலே கூட அருளி செய்தார். ஏன் இதை பிரித்து சொல்லலை, அதாவது ஜீவாத்மாவையும் அவனுடைய சேஷத்துவம் இதையும் தனியாக சொல்லாமல் சொன்னது எதுக்காக அப்படின்னா சதுர்த்தி அர்த்தமும் அதாவது சேஷத்துவமும் மத்தியமாட்சரத்தினுடைய அர்த்தம் அனன்யார்கத்துவம் அதையும் சாஸ்திரயமாயல்லது இராமையாலே ஜீவாத்மாவை ஒழி அவைகள் இல்லாமையாலே கூட அருளி செய்தார். அதனால் கூடவே சேர்த்து சொன்னார். இப்போ அகாரார்த்தத்தை சொல்லிட்டு இந்த இதோட சொல்கிறது
அகார ஆர்த்தத்தில் எம்பெருமான் காரணம் என்னால் ஜீவாத்மாவும் வந்துடுறான். ஆனாலும் ஜீவாத்மாவை தனியாகவும் சொல்கிறார். இந்த இவைகளுக்கு ஆசிரியமாக ஜீவாத்மா இருக்கிறதுனால அதனால் சாஸ்திரியமாக எழுதுறாமையால் கூட அருளி செய்தார். மேல் 4 பாட்டால் 5, 6, 7, 8 திருத்தியாட்சர வாச்சியனுடைய, அதாவது திருத்தியாட்சரம் இம்மு, அதனாலே வாச்சியன் யார்? எம்பெருமான். அவனுடைய வைலட்சண்யத்தை அருளி செய்து மேல் 2 பாட்டால் 9, 10 அந்த பாட்டு கண்கள் சிவந்தில் அதில் திருத்தியாட்சர வாச்சியன் யார்? ஜீவாத்மா. அவனுடைய வைலட்சண்யத்தை 9, 10 அருளி செய்தார். இவ்வடைவிலே பிரணவார்த்த அனுசந்தானம் பண்ணாத பாஹ்ய குதிருஷ்டிகளை நிரசித்து, இந்த மாதிரி அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதை பிரணவார்த்தம்ன்றது அகாரவாச்சனான எம்பெருமானுக்கே அனன்யார்க்க சேஷபூதன் இந்த ஜீவாத்மா அப்படின்னு அனுசந்தானம் பண்ணாமல் ஜீவாத்மாவே சுதந்திரன்னு சொல்கிறவா, பிரம்மமே ஜீவன் அப்படின்னு வளர்றவா, இப்படிப்பட்ட குதிருஷ்டிகள்லாம் இருக்கா நிறைய பேர். அதனால் அனுசந்தானம் பண்ணாத பாஹ்ய குதிருஷ்டிகள். இப்போ எம்பெருமானுக்கு சேஷபூத்தனாக இருக்கிறவனா பகவானே சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அது. அதுதான் குதிருஷ்டி. அவளாம் வேதத்தை ஒத்துக்கிறவா, ஒத்துண்டு தப்பான அர்த்தம் பண்ணுறவா. அப்படி குதிருஷ்டிகளை நிரசித்து ஆக பிரணவார்த்தத்தை அருளி செய்து மேல் நவசப்தார்த்தத்தை கருமாணிக்க மலை அதிலே அருளி செய்தார். அப்போ அனன்யார்கத்துவம் தான், அதாவது எம்பெருமானை ஒழிய வேற இது கிடையாது. அதாவது தனக்கு அவன் உரியவன் அல்ல, பகவானுக்கு உரியவன்னு பிரணவத்தில் சொல்லிட்டார். ஆனால் தனக்கு உரியவன் அல்லன்றதும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் ஸ்வசேஷத்துவ ராகித்யம் அப்படின்றது கருமாணிக்க மலையில் சொல்கிறார் ஆழ்வார். கருமாணிக்க மலை. அப்புறம் நெடுமார்க்கடிமையும் இப்போ இது இந்த கருமாணிக்க மலையும் நமசப்தார்த்தம் தான். அதுக்கப்புறம் நெடுமார்க்கடிமையும் நமசப்தார்த்தம் தான். அது என்னென்னா பாகவத சேஷத்துவம். அதனால் ஸ்வசேஷத்துவ ராகித்யம் பாகவத சேஷத்துவம் 2 அர்த்தங்கள் அங்கே இருக்குது. என்னன்னு கேட்டால் நமஹால இம் மகா நான் மகா எனக்கு நான் அல்லேன். அப்போ ஸ்வசேஷத்துவம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது தேர்ற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அடியார்களுக்கு உரியவன் அப்படின்னு. முதல்ல பகவானுக்கு உரியவன்றது ஸ்பஷ்டமாக பிரணவத்தில் சொல்லிடுச்சு. அப்போ எனக்கு உரியன் அல்லன்னு சொல்கிறதுனாலேயே இப்போ பகவானுக்கே உரியவனுக்கு அனன்யார்கத்துவம் வந்துடுச்சு. அப்போ எனக்கே உரியவன் அல்லன்றதுனால எனக்கு உரியவன் அல்லன்னா இங்கே வாழறச்சனை அப்படி இருக்கணும், அடியார்களுக்கு உரியவனாக வாழணும் அப்படின்னு அது உள்ளுரை பொருளாக அந்த பாகவத சேஷத்துவம் நமசிலேயே கிடைக்கிறது. அதனால் அதான் சொன்னார். 2 ஆளும் அருளி செய்து நமசப்தத்துக்கு சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் 2 அர்த்தம். சாப்தமாகனா நேர சப்தம் வெளிப்படுத்துகிற ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கப்புறம் ஆர்த்தமாகனா அதனால் ஒரு கிடைக்கிற ஒரு அனுமானத்தினால் கிடைக்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அது 2 எது அப்படின்னு கேட்டால் அர்த்தம் அந்த நமசுக்கு அர்த்தம். அதில் சாப்தமான அர்த்தத்தை கருமாணிக்க மலையிலே, அதாவது ஸ்வசேஷத்துவ ராகித்யத்தை கருமாணிக்க மலையிலே அருளி செய்து ஆர்த்தமான அர்த்தத்தை பாகவத சேஷத்துவ பரியந்தமான பகவத் சேஷத்துவம் என்ற அர்த்தத்தை நெடுமார்க்கடிமையிலே அருளி செய்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜீவாத்மா பாகவத சேஷபூதா பகவத் சேஷத்துவ சதி ஸ்வசேஷத்துவ ரஹிதத்வாத் அப்படின்னு அர்த்தம். அதனால் பகவானுக்கு சேஷம்ன்றது இதில் கிடைக்கிறது, பிரணவத்தில் கிடைச்சிடுறது. அதனால் அதையும் சேர்த்துக்கணும் ஹேத்துவில். பகவானுக்கு சேஷமாக இருப்பதோடு கூட தனக்கு சேஷமாக இல்லாதபடியால் அப்போ அவன் என்ன பண்ணணும், பாகவத சேஷம் பாகவதர்களுக்கு அடியவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்படி அது சொன்னார். நெடுமார்க்கடிமையில் அருளி செய்தது நமசப்தத்துக்கு சாப்தமான அர்த்தம் நான் எனக்கு உரிய நல்லேன் என்கிற ஒரு கன்யகை ஆனால் ஒருவனுக்கேயா இருக்கையும் தான் தனக்கு உரியாள் அன்னிக்கே இருக்கையுமிரே ஸ்வரூபம். அதுதான் கருமாணிக்க மலையால் சொல்லப்படுறது. அத்தை அருளி செய்தார் கருமாணிக்க மலையாலே. மேல் நாராயண சப்தார்த்தத்தை அருளி செய்தார். இப்போ இது ஆர்த்தமான அர்த்தம் என்ன வந்துடுத்து, அடியவர்களுக்கு அடியவள் அப்படின்னு. இப்போ அங்கே கூட என்ன வரும், ஒரு கன்யகை என்றால் ஒருவனுக்கேயா இருப்பள்னு அர்த்தம் இல்லையா. அந்த ஒருவனுக்கு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துக்கும் இவள் அடியவள் தான்.
அதுதான் ஆர்த்தமான அர்த்தம். அவனுக்கே உரியவள்னா அவன் அடியார்கள் எல்லாருக்கும் உரியவள். இப்போ இங்கேயும் வந்து தனக்கு உரிய நன்றிக்கே எம்பெருமானுக்கே உரியவன் என்றால் அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் எல்லாருக்கும் உரியவன் என்று தன்னால் கிடைக்கும். அதுதான் அந்த திருஷ்டாந்தத்தால் நமக்கு கிடைக்கிற லாபம். இதுதான் ஆர்த்தமான அர்த்தம் நம சப்தத்துக்கு. அதுக்கப்புறம் கருமாணிக்க அதுக்கப்புறம் நாராயண சப்தார்த்தத்தை அருளி செய்தார். அது மேலே அது கொண்ட பெண்டிராலே. நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சுவாமித்துவ, வாத்சல்ய, உபாயத்துவ, உபேயத்துவ, வியாபகத்துவம் இத்தியாதி இரே. இப்போ சுவாமித்துவம் அப்படின்றது தத்புருஷனால் கிடைக்கிறது. நாராயணமயனம் நாராயணா, நாராயணமயனம் யஹாசா நாராயணா, நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பதார்த்தங்களுக்கும் நித்திய வஸ்துக்களுடைய திரள் தான் நாரங்கள், திரள்கள் தான் நாரங்கள். அவைகளுக்கு அயனம், இருப்பிடம், ஆதாரம் அப்படின்றதுனால அவைகளுக்கெல்லாம் சுவாமி அவன் நியந்தான்னு அர்த்தம் கிடைக்கும். அதனால் என்ன கிடைக்கிறது? அந்த சுவாமித்துவம்ன்றது தத்புருஷனால் கிடைக்கிறது. வாத்சல்யம் வந்து பகுரீகினால் கிடைக்கும். நாராக அயனம் எசா நாராயணா. அப்போ நாரங்கள் அயனம் எவனுக்கோ, நாரங்களே அயனமாக உடையவன் அப்படின்னா இவ்வளோ தாழ்ந்த வஸ்துக்களில் தான் வந்து புகுந்திருக்கானோ இல்லையோ, அதனால் பகுரீகி. அதனால் அவனுடைய வாத்சல்யம், வாத்சல்யம்னா தோஷத்தை போக்கியமாக கொள்ளுகை, அதனால தான் வந்து உள்ளே இருக்கான். அது கிடைக்கிறது பகுரீகினால். அப்புறம் உபாயத்துவம் இந்த அயனம்ன்ற சப்தத்தால் கிடைக்கும். நாராயணால் ஒரு பாகம் அயனம்ன்ற சப்தம் இருக்குது. அதில் அயனம்னா ஈயத்தே அனேன இதி அயனம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடையப்படுகிறது பிராப்பியம் இவனாலே, எம்பெருமானாலே, அதனால அவன் அயனம் அப்படின்னால் உபாயத்துவம், பகவானுடைய உபாயத்துவம் கிடைக்கிறது அந்த அயன சப்தத்தாலே. உபேயத்துவமும் கிடைக்கிறது அயன சப்தத்தாலே. ஈயத்தே இது அயனம், அடையப்படுகிறான் என்பதாலே அயனம். அப்போ பிராப்பியம் பகவான் கிடைக்கிறது. அப்போ அயனம்ன்றது பகவானே உபாயம், பகவானே உபேயம், ரெண்டு அர்த்தத்தை காட்டக்கூடியது. இப்போ நாராயணம் அப்படின்னா ஜீவானாம்னு அர்த்தம். ஜீவர்களுக்கு அயனம் உபாயமாக இருக்கிறான், அயனம் உபேயமாக இருக்கிறான், ரெண்டு அர்த்தமும் கிடைச்சோம். அப்புறம் வியாபகத்துவம் அது வந்து எதனால் கிடைக்கும்? பகுரீகினால் கிடைக்கும். நாராக அயனம் எஸ்எஸ்ஸா நாராயணா. அப்போ நாரங்கள் அயனமாக, அயனம்னா இருப்பிடமாக, சரீரமாக இருக்கின்றன. அப்போ சரீரத்துக்குள்ளே ஆத்மா வியாபிச்சிருக்கான், பகவான் ஒரு சரீரத்திலையும் வியாபிச்சிருக்கான். அப்போ வியாபகத்துவம் கிடைக்கிறது பகுரீகி சமாசத்தால். உபாயத்துவபேயத்துவங்கள் தத்புருஷனாலே கிடைக்கின்றன. நாராயணம் அயனம், ஜீவர்களுக்கு அயனம் அப்படின்னால அயனம்னா உபாயம் உபேயம் அது கிடைக்கும். மேலே சதுர்த்தியர்த்தத்தை அருளி செய்தார். இதுக்கு மேலே பண்டை நாளாலே அது என்ன சொல்கிறது? நாராயணன்றதுக்கு மேலே வெக்த சதுர்த்தி ஒன்று இருக்குது. அது வெக்தி சதுர்த்தி, பிரார்த்தனாயம் சதுர்த்தி. முதல்ல பிரணவத்தில் இருக்கிற சதுர்த்தி தாதர்த்திய சதுர்த்தி, அவனுக்காக இவன் இருக்கிறவன். அதனுடைய காரியம் என்னென்ன? பிரார்த்தனை உடையவன், பகவானிடத்தில் பிரார்த்தனையே உடையவன். அதுக்கு என்ன பிரார்த்தனை? உனக்கே நான் இருக்கேன்னா உன் கைங்கரியத்தை நான் பெற வேணும் அப்படின்னு கைங்கரிய பிரார்த்தனை, அந்த அர்த்தத்தில் சதுர்த்தி வந்திருக்கிறது. சதுர்த்திக்கு அர்த்தம் கைங்கரிய பிரார்த்தனை இது. பிரணவார்த்தமும் நமசப்தார்த்தமும் வியாபகத்துவமும் அவ்வியாபகத்துவமும் அல்லாத வியாபக மந்திரங்களிலும் உண்டு. அதாவது பிரணவார்த்தம் என்ன, நவசப்தார்த்தம் என்ன அப்படின்றது என்னென்னா, இந்த வியாபகத்துவம் அப்படின்றது பிரணவார்த்தம். பகவான் காரணம், காரணம்னாக்கா தானே வந்து இது விடுவானா, பரிணமிச்சுடுவானா, அப்போ தோஷம் வரும். அதனால் அந்தரியாமையாக இருந்து ஜகத்துக்கு காரணனாக இருக்கான். அப்படின்னால வியாபகத்துவம் தெரியுது பிரணவத்தினால. பிரணவார்த்தம் வியாபகத்துவம். அவ்வியாபகத்துவமும் தெரியுது. அப்படின்னா வியாபகத்துவ பின்னம்ன்ற அர்த்தமும் தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? வியாபகத்துவம் ஒழிந்த குணங்கள்னு அர்த்தம் அவ்வியாபகத்துவம்னாக்கா. இப்போ எப்போவுமே வந்ததுன்னா விரோதி தான் அர்த்தம்னு அர்த்தம் இல்லை. இங்கே விரோதின்ற அர்த்தத்தில் வரல. அதாவது பின்னம், அதை காட்டில் வேறாக இருக்கிற சுவாமித்துவம், வாத்சல்யம் என்ற குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குணங்களெல்லாம் இதில் கிடைக்கிறது, நமசப்தார்த்தத்தில் கிடைக்கிறது. ஏன் ஒரு இதில் கூட கிடைக்கலாம். அதாவது அந்த வேறு மந்திரங்களுக்கு அந்த மந்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ, எந்த ஒரு சப்தம் சொல்லியிருக்கோ அதனாலேயும் கிடைக்கலாம். அதனால் சுவாமித்வாதி குணங்கள் அல்லாத வியாபக மந்திரங்களிலும் உண்டு. அப்போ விஷ்ணுன்ற வியாபக மந்திரம் இருக்குது, வாசுதேவன்ற வியாபக மந்திரம் இருக்குது.
அங்கே என்ன கிடைக்கிறது? விஷ்ணுனாலும் வியாபகன்னு அர்த்தம், வாசுதேவன்னாலும் சர்வத்திர வசதி வாசுன்னு வியாபகத்துவம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வாசுச்சாசௌ தேவஸ்சான்னு சொல்கிறதுனால விளங்குகிறவன் அப்படின்னா சுவாமி அப்படின்னு சுவாமித்துவம் அங்கே கிடைக்கும். விஷ்ணுவில் வியாபகத்துவமும் கிடைக்கிறது. அந்த வியாப்திக்கு தேவையான குணங்களை உடையவன் தன்னால் கிடைக்கும். அதனால் இப்போ இந்த வாத்சல்யம் இருந்தால் தானே வியாபிக்க முடியும். அப்படின்றதுனாலே அர்த்தாத்து கிடைக்கும் அந்த வாத்சல்யம்ன்ற குணம். இங்கே சுவாமித்துவம்ன்ற குணம் கிடைக்கும். அதனால் இவைகளெல்லாம் மற்ற வியாபக மந்திரங்கள்லேயும் கிடைக்கும். அதனால் நாராயணனில் ஸ்பஷ்டமாக கிடைக்கும், இங்கே ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்கும் மற்ற மந்திரங்களில். அதில் தாம் ஆதரித்தருளித்து திருவஷ்டாட்சரம் என்னுமிடத்தை 1000 அருளி செய்கிறார். தாம் ஆதரித்தருளினது என்னென்னா அந்த 3 மந்திரங்களில், மற்ற 2 மந்திரம் இல்லை, திருவஷ்டாட்சரத்தை தான் ஆதரித்தார் அப்படின்றத 1000 இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார். இது நடுவில் திருவீதி பிள்ளை அருளி செய்யும்படி. இது எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, ஆப்தர்ன்றவர் நல்ல ஞானி. அதனால் யதார்த்த திரஷ்டத்வே சதி யதார்த்த வக்திருத்தம் ஆப்தத்துவம். ஒரு ஆப்தருடைய வச்சனத்தை காட்டினா இந்த அர்த்தமானது ரொம்ப சரியானது அப்படின்னு ஆகும். அதுக்காக நம்மளே என்ன பண்ணுறார், இந்த மாதிரி பெரியவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஆப்தருடைய வச்சனத்தை எடுத்துக்காட்டார். இது நடுவில் திருவீதி பிள்ளை அருளி செய்யும்படி என்னென்னா, தாம் அருளி செய்தது, தாம் ஆதரித்து அருளித்து திருவஷ்டாட்சரம். மற்றவைகள்லேயும் இந்த அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். ஆனாலும் ஆழ்வாருக்கு ஆதரம் திருவஷ்டாட்சரத்தில்ன்ற வார்த்தையை அருளி செய்தார். அப்படி ஆப்தரான நடுவில் திருவீதி பிள்ளை அருளி செய்தார் அப்படின்னா, நடுவில் திருவீதி பிள்ளை பட்டராகவே இருக்கலாம், ஆனால் நடுவில் திருவீதி பிள்ளைன்னு நிறுத்திடுறேன். இங்கே இதோட அவதாரிக்க முடிகிறது. முதல் பாட்டு, அவன் நாராயணனன்னோ நம் அபேட்சிதம் செய்கை நிச்சயம் என்று தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். அப்போ நாராயணன்னா அவ்வளோ சம்பந்தம் உடையவன் அர்த்தம். அப்போ நிச்சயமாக நமக்கு காரியம் பண்ணுவான் அப்படின்னு இந்த பாட்டினால் நிச்சயப்படுத்துகிறார். 1000 உலக அழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின கால நன்மேனியினன் நாராயணன் நங்கள் பிரானவனே. இதுக்கு வியாக்கியானம் 1000 ஓரொரு திருநாமங்களே 1000 முகத்தாலே ரட்சிக்கப்பத்தாய் இருக்கும். ஒரு திருநாமம் போகிறோம் 1000 விதமாக ரட்சிக்கும். அது ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பகைதீரணா என்று விஷ்ணு புராணத்தில் இருக்குது. முழு வச்சனம் இங்கே எடுக்கலை, அரும்பகத்தில் எடுத்திருக்கார். அதனால் சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான வீரியம், சமக்கிரமான யசஸ். வீரியம் அப்படின்னு இப்போ ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை, வீரியம் அப்படின்னா காரிய சாமர்த்தியம், யசஸ்னா புகழ், ஸ்ரீயஹானா செல்வம். அப்புறம் ஞான வைராக்கியோச்சைவ ஞானம், பதார்த்தங்களை பற்றி போதம், அதுக்கும் பகவான் தான் எல்லாது அந்த குணமும் உடையவன் எம்பெருமான். அதுக்கப்புறம் வைராக்கியம், எந்த பதார்த்தங்கள்லையும் ஆசை இல்லாமல் அதையும் உடையவன். இந்த 6க்கும் அப்போ எதெல்லாம் ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ்ஸு, ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம், 6 குணங்கள். இந்த 6க்கும் பகா அப்படின்னு பேர். அதை உடையவன் பகவான். பகா அஸ்ய அஸ்திதி பகவான். அப்படி இப்போ தனம் அஸ்ய அஸ்திதி தனவான் வர மாதிரி பகா அஸ்ய அஸ்திதி பகவான் வருது. அப்போ இந்த 6 குணங்கள் அவனுக்கு இருக்கின்றன என்றால் அவன் பகவான். அப்போ 6 குணங்களை உடையவன் அர்த்தம் கிடைக்கிறது இந்த பகவான்ற சப்தத்தால். அப்படி என்ன நிர்வச்சன பேதத்தாலே, இது மாதிரி ஒரு நிர்வச்சன விசேஷத்தாலே அநேகம்படி ரட்சிக்கவத்தா இருப்பது. இவ்வளவு குணங்களை உடையவன் இல்லை, இத்தனை குணங்களால் ஒரு ரட்சணத்தை பண்ணுறான் பகவான். உலகு ரட்சிக்கும் இடத்தில் ஓர் உத்தாரகவன்றிக்கே ஓரொருத்தராக வன்னிக்கே லோகமாக ரட்சிக்கும். நாராயண 1000 உலகு 7 அளிக்கும். ஒன்றை மட்டும் ரட்சிக்கலை, எல்லாரையும் ரட்சிக்கிறான். 7 அது தன்னிலும் ஒரு லோக மாத்திர மன்னிக்கே சர்வலோகங்களையும் ரட்சிக்கும். ஆஸ்ரிதர் ஒருத்தரை ரட்சிக்குமது உண்டிரே அவனுக்கு
அங்கே நன்றி என்கை திருநாமங்கள். இப்போ ஒரு ஆசிரியரை ரட்சிப்பான் பகவான். அவன் நாமி. அந்த நாமம் இருக்கே அது பல பேரை சேர்த்து ரட்சிக்கும். அழிக்கும்னா ரட்சிக்கும்னு அர்த்தம். இவை பண்ணின பாபங்களை பார்த்து க்ஷிபாமி என்பதும் ஒரு போதுண்டு அவனுக்கு. க்ஷிபாமின்னு தள்ளுவேன். க்ஷிபாம் யஜஸ்ரம சுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. நான் திரும்ப திரும்ப இவர்களை ஆசுர பிறவிகளிலே தள்ளுவேன். ஞானத்துக்கு பாங்கில்லாத, ஞானமே வர முடியாத ஆசுர யோனிகளிலே தள்ளுவேன்னு பகவானுக்கு கோபத்தால் பண்ணுவான். ஆனால் திருநாமம் அப்படி பண்ணாது அப்படின்ற அதான் அதுக்கு இருக்கிற ஏத்தம். அதனால் அழிக்குமது ஒன்றுமே ஆயிடுத்து. ரட்சிக்கிறது மட்டும்தான் உண்டு. பகவானுக்கு தண்டிக்கிறதும் உண்டு, ரட்சிக்கிறதும் உண்டு. இதுக்கு தண்டிக்கிறதே கிடையாது, ரட்சிக்கிறது மட்டும்தான் உண்டு திருநாமத்துக்கு. இவத்துக்கு அதான் இதுதான் சுபாவம். இந்த நாமங்களுக்கு பேர் ரட்சிக்கைக்கு ஒரு பேர் காணும் வேண்டுவது. பேர் ஒரே ஒரு பேர் தான் போகும். அப்படிப்பட்ட திருநாமங்களைத்தான் எத்தனை உடையன் என்னில் 1000 கொண்டதோர் பீடுடையன். தேவோ நாமசகசிரவான். 1000 பேர் உடையவன் இருக்கான். ஒரு நாமே ரட்சிக்கும். அந்த மாதிரி ரட்சிக்கிற நாமம் 1000 இருக்குது அவனிடத்தில் என்னுமா போல. தேவோ நாமசகசிரவான் என்னுமா போல அவன் அவ்வளோ நாமங்களை உடையவன். பல பசு உடையவன் என்னுமா போலே இங்கே பல பெயர்களை உடையவன். சர்வாதித்யம் பண்ண நினைத்தவர்கள் சோறும் தண்ணீரும் குறையறுத்து கொண்டிருக்குமா போல. அதாவது எல்லாரையும் அதிதிகளாக ஏற்று அவளை சத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவா நிறைய சாதம் வடித்து வச்சுருப்பா, நிறைய ஜலம் சேர்த்து வச்சுருப்பா. இதெல்லாம் யார் எதை கேட்டாலும் எப்பவும் கொடுக்கணுன்றதுக்காக குறையறுத்து கொண்டிருக்குமா போல நாமங்களை நிறைத்து வச்சுட்டுருக்கான். ஏதாவது ஒரு நாமம் எப்படியாவது ரட்சிச்சுட்டு போட்டோம்னு வச்சுட்டுருக்கான் பகவான். ஜெகத்ரக்ஷண சிந்தை பண்ணின ஈஸ்வரனுக்கு அதுக்கு உபாயமாக 1000 திருநாமங்கள் உண்டாயிருக்குமா மாயிற்று. அதனால் ஜெகத்தை ரட்சிக்கணும்னு சிந்தனையாக பண்ணிட்டுருக்கான் இல்லையா, அதுக்கு அனுகுணமாக அவன் ரட்சிக்கிறதுக்கு அனுகுணமாக 1000 திருநாமங்கள் அவனுக்கு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு குணத்தை உடையது. அந்தந்த குணத்தால் ரட்சிக்கும் ஜெகத்தை. கோயிலாய்த்தான் புத்திர வியோகத்தாலே பட்டர் ஸ்ரீபாதத்திலே வந்து தன் சோகமெல்லாம் தோத்த விழுந்து கிடக்க அவர் அருள் செய்த வார்த்தையை நினைப்பது. அதாவது கோயிலாத்தானுக்கு ஒரு வார்த்தை அருளி செய்தார் பட்டர். அவர் வந்து தன்னுடைய புத்திர சோகத்தினால வந்து பட்டர் இடத்துல விழறார். அப்போது அவருக்கு பட்டர் அந்த அவருடைய சோகத்தை ஆத்திரத்துக்கு சொல்கிறார். அதை அரும்பதத்தில் எடுத்துருக்கார். திருநாமம் கோயிலாய்த்தான் இத்தியாதி குமாரருக்கு பட்டர் திருநாமம் சாத்தினான். அந்த குமாரர் பரமபதத்துக்கு போக அவன் பட்டர் சந்ததியிலே வந்து கிளேசப்பட நீ நம்முடைய திருநாமம் சாத்தின பிள்ளை போனான் என்னன்னோ துக்கித்தது. அதுக்கு துக்கிக்க வேண்டாம், அந்த திருநாமமுடைய நாம் இருந்தோமே என்று பட்டர் தம்மை போலே ஒரு விக்கிரகத்தை ஏறியருள பண்ணி பிரசாதித்தருளினார். அப்படி அந்த மாதிரி கொடுத்தார். தன் ஆச்சாரியனுடைய திருமேனியை பார்த்து வேறு துக்கம் ஆறட்டும் அப்படின்னு. அது மாதிரி தம்ம மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுத்த உடனே அவருடைய சோகம் தீர்ந்தது. அதனால் நாம் தான் அந்த நாமத்தோடைய நாம் இருக்கோம் இல்லையோ, அதனால் நீர் கவலைப்படாதேன்னு அவருக்கு சொல்கிறார். அந்த மாதிரி பகவான் திருநாமங்களை உடையவனாக இருக்கான். அந்த நாமத்தை உடையவன் இருக்கன்னு தான் சொன்ன மாதிரி நாமத்தை உடைய பகவான் இருந்துட்டுருக்கான். நாமங்கள் இருந்துகிட்ருக்கின்றன. நமக்கு சோகப்படுறதுக்கு நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற. அதனால் எம்பெருமான் திருநாமத்தை நினச்சா சோகம் போயிடும்னு அர்த்தம். இப்போ 1000 திருநாமத்தை உடையனாகையால் வந்த பெருமையே உடையவன். பேராயிரம் கொண்டதோர் பீடு உடையன், பெருமையே உடையவன். அவைதாம் கரைகட்டா காவேரி போல பறந்திருத்தல் அவத்தை எல்லாம் ஒரு முகம் செய்து அனுபவிக்கைக்கு ஈடான வடிவே உடையனாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே விதமாக சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு உடைய வடிவு எம்பெருமான்ட்டு இருக்குது. அதை உடையவனாக இருப்பான். காராயின காலனன் மேனியின் கார் என்றே இருக்கிறார் ஆயித்து. ரூபகம் முத்துகையாலே, ரூபகம் முத்தி போச்சு, கருத்திருந்துள்ள காலமேகம் போல இருப்பதாய் அதுதானும் பெருக்காத்தில் இழுவார் ஒரு தெப்பம் தேடி இழியுமா போல ஒன்றை சொல்லும்போது உபமானம் உண்ணாக வல்லது சொல்ல ஒண்ணாமையாலே சொன்ன இத்தனை போக்கி திருமேனியை பார்த்தால் உபமான ரகிதமாயித்து இருப்பது. அதாவது ஏதோ ஒரு
மேகத்தை ஒப்பாக சொல்லணுன்றதுக்காக சொல்லிருக்கே தவிர அது எதுக்காகனா பெரிய வெள்ளம் உடைய ஆற்றலை இழுகிறவர்கள் ஒரு தெப்பம் ஒரு படகுல ஏறிட்டு தான் அது இழிஞ்சால் தான் அந்த கரைக்கு போய் சேர முடியும். நேராக நீஞ்சி போகலான்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நாமத்தை வைத்துண்டு பெருமாள்கிட்ட இழிகிறார். பெருமாள் பெரிய வெள்ளம், அதனால இத்தனை போக்கி திருவேணியை பார்த்தால் அதுமாரி இங்கே ஒரு உபமானம் சொல்கிறார். அந்த கால நன்மேனியன் காலமேகம் போன்ற மேனியை உடையவன் அப்படின்னு, கருத்திருந்த மேகம் போல இருக்கிறவன் ஏதோ ஒரு உபமானத்தை வச்சு அந்த திருமேனியினுடைய அழகலை இழியறதுக்காக சொல்கிறாரே தவிர உண்மையில் மேகம் ஒப்பாகாது அந்த திருமேனிக்கு. அதனால் நாம் பிடிச்சிக்கிறதுக்காக சொல்கிறது. திருமேனியை பார்த்தால் உபமான ரகிதமாய ஆயித்து இருப்பது. இப்படி இருக்கிறவை தன்னை உடையவன்தான் ஆரன்ன நாராயணன். இப்படி இருக்கிற திருநாமங்கள் திருமேனி இவைகளெல்லாம் உடையவன் யார்? நாராயணன். ஞான சக்தியாதிகளும் குணங்களாக இருக்கச் செய்தே ஞானானந்த அமலத்வாதிகள் ஸ்வரூப நிரூபகமாய் இருக்குமிலே. அதாவது இப்போ சக்தி, வீரியம், தைரியம் இவைகள்லாம் கூட பகவானுக்கு குணங்கள் தான். ஆனால் அவைகள்லாம் ஸ்வரூப நிரூபகங்கள் அல்ல. ஆனால் அவைகள்லாம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள். அதாவது என்னென்னா ஸ்வரூப நிரூபகங்களுக்கும் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எந்த குணத்தை அறியலைன்னா அந்த தர்மியை தெரிந்து கொள்ள முடியாதோ அதுதான் ஸ்வரூப நிரூபகம். ஸ்வரூபம்ன்றது அசாதாரணமான ஆகாரம். அந்த அசாதாரண ஆகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிறது சில குணங்கள் தான். அது எதுகள் அப்படின்னா ஞான ஆனந்த அமலத்வாதிகள். அதாவது சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம்ன்ற 5 குணங்கள் தான் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். இவைகள் இல்லைன்னா பகவான்றவனை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மற்றதெல்லாம் பகவான் அறிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவன்கிட்ட இந்த குணமும் இருக்குது, அந்த குணமும் இருக்குது, இந்த குணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக அவனுடைய ஒரு தர்மத்தை காட்டி கொடுக்கின்றதை தவிர அது இல்லைனாலும் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் அப்படிப்பட்ட குணங்கள் எங்கே வராது அப்படின்னா நிரூபண தர்மத்தில் வராது. அதனால்தான் அவைகள் சொரூப நிரூபகமாக இருக்குவிலே. அப்படியே பேராயிரம் கொண்டதொரு பீடுடையன் என்றவனாயிருக்கிறவன் ஆர் என்ன இன்னான் என்று விசேஷிக்கிற விடத்தில் நாராயணன் என்கையாலே நிரூபகமாய் புக்கதிரே இது. அதாவது நாராயணன்ற நாமந்தான் அவனுக்கு நிரூபகமாக இருக்குது. அவனை காட்டி கொடுக்கறது அதுதான். 1000 திருநாமங்களை சொல்லி அவத்திலே 3 பிரதானமாக எடுத்தது வியாபக மந்திரங்களாகையாலே அவத்திலே 2 மத்தையவத்தோடக்க சொல்லாம்படியாயித்து இதுக்கு உண்டான பிராதானியம். இப்போ எவ்வளவோ 1000 திருநாமத்தில் விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன் 3 தான் பிரதானம். அந்த 2ம் கூட விஷ்ணு வாசுதேவன் கூட மற்ற திருநாமங்களுக்கு சமம்னு கழிக்கலாம்படியாக நாராயண சப்தத்துக்கு அவ்வளோ ஏத்தம் இருக்குது, அவ்வளோ பிராதானியம் இருக்குது. அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை என்றும், அப்போ அந்தணர்களுடைய சொத்தாக வைக்கப்பட்ட மந்திரம் திருவட்டெழுத்து தான் அது என்றும், நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன்னடியார் கடிமைன்னு சொல்கிறார் திருவங்கையாளர். அதனால் திருவட்டெழுத்துன்றது முக்கியம். நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அங்கேயும் நாராயண சப்தம் வருது. நமோ நாராயணமே அப்படின்னு நாராயணம் என்றும் இவையிலே திருவங்கையாழ்வார் படி அவைகள் தான். அப்போ நாராயணன் தான் பிரதான நாமம் அப்படின்றது தான் அவருடைய ஒரு சொல்கிற பிரகாரம். அதுதான் திருவங்கையாழ்வார் சொல்கிறார். நம்மாழ்வாரும் வன்புகழ் நாராயணன் என்று தொடங்கி திருவாய்மொழி முடிய அனுசந்தித்தது இதுவே யாயிருக்குகிறே. நாராயண நாமமே யாயிருக்குகிறே. செல்வநாராயணன் வேறு நாராயணன் நிறைய வெவ்வேறு இடத்துல சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாழ்வுகள் நாராயணன் அப்படின்லாம் சொல்கிறேன். இதுவா முடியவனு சிந்தித்தது இதுவாக இருக்குகிறேன். நாராயண நாமமாக இருக்குகிறேன். வேதங்களும் ஆழ்வார்களும் நம் ஆச்சாரியர்களும் எல்லாம் போன வழி இதுவாயித்து. அதான் இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள் அப்படின்னு இது மூக்ஷுபடியில் இருக்கல். அதுக்கு மூலமான வாக்கியம் இந்த ஈடு வாக்கியம்னு வைத்து கொள்ளலாம். மூக்ஷுபடி அந்த சூத்திரத்தை பார்த்து அது என்னன்னு போட்டுக்கணும். மூக்ஷுபடி அதனால் போன வழி இதுவாயித்து. நமக்கும் எல்லாம் இப்போதும் அவத்தை ஆதரித்தால் ஒரு குத்தம் இல்லையிலே. இது தன்னை சூத்ராதிகள் மத்தையார் பரிகிரகிக்கை சுட்டீரே நாம் அது தன்னை தவிர்ந்தது. அதாவது மற்ற நாமங்களெல்லாம் நாம் ஆதரிக்காமல் நாராயண நாமத்தையே ஆதரிக்கிறது
ஏன் அவைகள் ஆதரித்தா நமக்கு ஒன்றும் குத்தம் இல்லை, பகவானுடைய நாமந்தான். ஆனால் அசிஷ்ட பரிகிரகம் உண்டு. மற்றவர்கள்லாம் சாமானியர்களும் கூட ஏதோ சப்த சக்திக்காக பரிகிரகிக்கிறார்கள். இது அவளுக்கு மோட்சத்துக்காகவே இருக்கிறதுனால அவள் பரிகிரகிக்க மாட்டாள். அதனால் இதுதான் நமக்கு உத்தேசம்னு நம்ம ஆச்சாரியர் பத்திரிக்கா. நங்கள் பிரான் அவனே, நமக்கு ரக்ஷகனான பிரான உபகாரகன் அவனே, கூவுதல் வருதல் செய்திடாய் அப்படின்னு பண்டநாளாலையில் சொன்னார். என்று நம் பேத்துக்கு நமக்கு பிரார்த்திக்க பிராப்தி இல்லை என்கிறது அவதாரணத்தால். நங்கள் பிரான் அவனே, அப்போ அவன்தான் நமக்கு உபகாரகனை தவிர நம்ம பிரார்த்திக்கிறது நமக்கு உபகாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ நம்முடைய பேற்றுக்காக நம்ம பிரார்த்திக்க வேண்டியதும் இல்லைன்னு அது ஏவகாரம் காட்டுறது. ஏகாரம் பிரான் அவனே என்ற ஏகாரம் காட்டுறது. இதோட முதல் பாட்டு முடிந்தது. அடுத்து ரெண்டாம் பாட்டு. அவனே அகல்ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகுதுண்டு மிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மத்தல்லாவும் அறிந்தனமே. இரண்டாம் பாட்டு. கீழ் பிரஸ்துதமான நாராயண சப்தத்துக்கு அர்த்தத்தை அருளி செய்கிறார். அது என்ன அர்த்தம்னு சொல்கிறார். இப்போ அவனே அகல்ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகல்ஞாலம் படைத்திடந்தான், விஸ்திருத்தமான பூமியை உண்டாக்கி பிரளயங்கொண்ட பூமியை மகாவராகமாக எடுத்தானும் அவனே. அவதாரணத்தால் அப்படின்னா இந்த அவனேன்ற அவதாரணத்தால் ஏகாரத்தாலே சிருஷ்டியாதிகளில் சககாரி நைரபேட்சம் சொல்கிறது. சிருஷ்டி முதலியவற்றில் பகவான் யாரையுமே எதிர்பார்க்கலை அப்படின்றத சொல்கிறது. அவனே இத்தியாதி, அவனே அகுது உண்டு மிழ்ந்தார் அளந்தான். அப்போ என்ன அர்த்தம்? பிரளயம் கொள்ளாதபடி பூமியை எடுத்து வயிற்றிலே வைத்து வெளிநாடு காண உமிழ்ந்து, அந்த உள்ளே இருக்கிற பதார்த்தம் வெளிநாட்டை காணும்படியாக உமிழ்ந்து மகாபலியாலே அபகிருதமாக அது அபகரிக்கப்பட்ட போது எல்லை நடந்து மீட்டு கொண்டான் அவனே. இந்த அவதாரணத்தால் ஆபத்சகத்வாதி ரக்ஷகத்துவத்திலும் சககாரி நைரபேட்சம் சொல்கிறது. பகவானுக்கு ஆபத்சகத்துவம் இருக்கே, ஆபத்திலே ரட்சிக்கிறானே, அப்பவும் சககாரி யாரும் வேண்டான்னு சொல்கிறது. அவனே இத்தியாதி, அவனே அவனும் 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 அப்படின்னு சொன்னார். பிரம்ம ருத்ர இந்திராதிகளுடைய சொரூபஸ்திதி பிரவருத்திகள் அவனிட்ட வழக்கு. இப்போ அவனே அவனும், அந்த பகவானே பிரம்மாவும் அப்படின்னா சொரூபஸ்திதி எல்லாம் பிரம்மாவுக்கு பகவான் இட்ட வழக்கு. அவனும் ருத்ரனும் பகவானேன்னா சொரூபஸ்திதி ருத்ரனுக்கு பகவான் இட்ட வழக்கு. இந்திரனுக்கும் திருப்பியும் ஒரு அவனும் சொல்லிருக்கார், பகவான் இட்ட வழக்கு. அவ்வளோதான், 3 தான் சொல்லிருக்கார். சப்ரம்மா சசிவ சேந்திரா, அவ்வளோதான், 3 தான். அவனே மத்தல்லாவும், அதான் இங்கே அதான் சொல்கிறார். அவன்கிட்ட சப்ரம்மா சசிவ சேந்திரா அப்படின்னு எடுத்தார் என்கிற பிரசித்தியை பற்றி சொல்லுகிறார் 3 தடவை அவனும் 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 என்று. சஹா 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 என்றே போடுகிறார். அவனே மத்தல்லாவும் சோக்ஷர பரமஸ்வராட், அவன்தான் அக்ஷரன் முக்த புருஷன், பரமஸ்வராட் நித்திய புருஷனும் பகவானே என்கிறபடியே பிரதானரோடு அப்பிரதானரோடு வாசிக்கிற எல்லா சகல சேதனாச்சேதனங்களும் தது அதீனமே, பகவானுக்கு அதீனமே, அறிந்தனமே. பிரம்மாதிகள் ஈஸ்வரோகம் என்னிருக்கையும் அவள் அப்படி இருக்கா, அவர்களை ஆசிரியிப்பாருமாய் செல்லா நிற்க நீர் அவனே என்கிறது என் கொண்டும். அவன்தான் ரக்ஷகன் எப்படி சொல்கிறது? இவாள் ரக்ஷகர்களாக இருக்கிறதுனால எல்லாரும் ஆசிரியிக்கிறாளே அப்படின்னா, மயர்வர மதுரள பருள பெத்தத்தாலே அறிந்தவனாகையாலே நான் சொல்கிறேன். அவளுக்கு அது தெரியாதோ இல்லையோ. அப்போ மயர்வர மருளம் அருள பெத்ததாலே பெருகையாலே நான் சொல்லுகிறேன். ஆக 2 பாட்டாலும் திருமந்திரத்தையும் அதில் அர்த்தத்தையும் அனுசந்தித்தாராய் நின்றார். முதல் பாட்டாலே திருமந்திரத்தை சொன்னார், 2ஆம் பாட்டாலே அவன் ஞானத்தை படைத்தான், உண்டான், விழுந்தான், எல்லாம் அர்த்தம், நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம். அதை 2ஆம் பாட்டால் சொன்னார். அடுத்து 3ஆம் பாட்டு, அதுக்கு அவதாரிக்கை. வேதங்களும் வேதார்த்த வித்துக்களான ரிஷிகளும் அருந்தவளவன் நிற்கே தன்னை எனக்கு பூர்ணமாக அறிவித்தான் என்று பிரீத்தராகிறார். வேதங்களும் சொல்லுகின்றன, வேதார்த்த வித்துக்களான ரிஷிகளும் சொல்லுகிறார்கள். அவா அப்படி அறிகிறா பகவானை. அவள் அறிந்தவளவன் அன்றைக்கே அவளாம் அறிந்தது குறைச்சல், எனக்கு பூர்ணமாக தன்னை தெரிவித்தான் என்று இந்த பாட்டால் சொல்கிறார்.
அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. அறிந்தன வித்தியாதி அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள். துர்கேயார்த்தத்தை அறிந்தனவாயிருக்கிற வேதங்களாகிற சாஸ்திரங்கள் என்னுதல் ஒரு அர்த்தம். அறிந்தன வேத அரும்பொருள் அப்படின்னு இருக்கு. நூல்கள்னால் சாஸ்திரங்கள். அரும்பொருளை அதான் துர்கேயார்த்தத்தை அறிந்தனவாயிருக்கிற வேதங்களாகிற சாஸ்திரங்கள். நூல்கள் அப்படின்னால சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள். அப்புறம் இன்னொரு அர்த்தம், வேதங்கள் அறிந்தனன்றது இல்லை, வேதார்த்தங்கள் அறியப்பட முடியாதவைகள், அவைகளை அறிந்தன மற்ற நூல்கள்னு ஒரு அர்த்தம் பண்ணுற. அறிந்தனவாயிருக்கிற வேதங்களில், அதாவது துர்கேயார்த்தத்தை உடைய வேதங்களில், அறியப்பட்டனவாயிருக்கிற வேதங்களில் அப்படின்னு அர்த்தம். துர்கேயார்த்தத்தை அறியப்பட முடியாத அர்த்தத்தை நிஷ்கர்ஷித்து தரும் பிரம்மசூத்திரம், இதிகாச புராணாதிகள், அரும்பொருள் நூல்கள் அப்படின்றதுக்கு இப்போது வேதங்கள்னு அர்த்தம் இல்லை. முதல் அர்த்தத்தில் வேதங்கள்னு அர்த்தம், வேதசாஸ்திரங்கள்னு அர்த்தம். இப்போ அரும்பொருள் நூல்கள் அப்படின்னாக்க அது துர்கேயார்த்தத்தை நிஷ்கர்ஷித்து தரும், இதுதான் நமக்கு தீர்மானித்து தரக்கூடிய பிரம்மசூத்திரம், மகாபாரதம், மற்ற இதிகாச புராணங்கள், அப்படிப்பட்ட நூல்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அறிந்தன கொள்க அரும்பொருளாதல், துர்கேயன் என்னும் இவ்வளவு அறிந்தனவாக கொள்ள அமையும். யதோவாச்சோ நிவர்த்தந்தே, எவனிடத்திலிருந்து வாக்குகள் திரும்புகின்றனவோ, எஸ்ய அமதம் தஸ்ய மதம், எவனுக்கு அறியப்படவில்லையோ அவனாலே அறியப்பட்டவனாக ஆகிறான். அவிஜாதம் விஜானதாம் அப்படின்னா அறிந்தவர்களாக தன்னை விஜானதாம்னா அறிந்தவர்களாக நினைத்திருக்கிறவர்களுக்கு அவிஜாதம் அறியப்பட முடியாதவன் அவன் என்னும் இவ்வளவு அறிந்தது. இப்படி வேதம் அறிந்தது, அவனை அறிய முடியாதுன்னு அறிஞ்சது வேதம். அறிந்தனரெல்லாம் மற்ற அறிந்தாராயிருக்கிற பராசர, வியாச, வால்மீகி பிரபுத்திகளும் அரியை வணங்கி சர்வ துக்க நிவர்த்தகனானவனை வணங்கி, அரினா ஹரி, அதனால் அறிந்தனரெல்லாம் மற்ற அறிந்தாராக இருக்கிற பராசர, வியாச, வால்மீகி பிரபுத்திகளும் அரியை வணங்கின்னு இருக்கு. அந்த அரினா ஹரி, ஹரிக்கிறவன், ஹரதீதி ஹரிஹி, துக்கம் ஹரதீதி ஹரிஹி, துக்கத்தை நீக்குகிறவன் ஹரிஹி, அது தமிழில் ஹரின்னு வந்திருக்கு. அதனால் சர்வதுக்க நிவர்த்தகன்னு அர்த்தம் எழுதுகிறேன், அந்த ஹரிசப்தத்தினுடைய அர்த்தத்தை எழுதுகிறேன். சர்வதுக்க நிவர்த்தகனை வணங்கி ஆசிரயித்து அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே, நோய்கள் அறுக்கும் மருந்து என்று அவர்கள் அறிந்தனர். அப்படின்னா சம்சார துரித பேஷஜம். அப்போ எல்லா துக்கங்கள் தான் சம்சார துக்கங்கள், சம்சாரமாகிற துரிதம்னா துக்கம், அதுக்கு பேஷஜம் மருந்தாக இருக்கிறவன் என்ன அறிந்தார்கள். இன்னும் இவ்வளவு அறிந்தார்கள். சம்சார சர்ப்ப சந்தஷ்ட நஷ்ட சேஷ்டைக பேஷஜம் அப்படின்னு சொல்லிருக்கு. சம்சார சர்ப்ப சந்தஷ்ட நஷ்ட சேஷ்டைக பேஷஜம் கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் ஸ்ருத்வா புக்தோ பவேன் நரஹா அப்படின்னு அனுபவத்தில் முழுக்க எடுத்துருக்க வச்சனத்தை. அப்படின்னா சம்சார சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்ட நஷ்டமான சேஷ்ட, நஷ்டமான அதாவது நாசமடைவிக்கப்பட்ட செயல்கள். இப்போ பாம்பு கடிச்சு கொடுத்தோன்னா அசையாமல் கிடப்பான், அப்படி கிடக்கிறவனுக்கு பேஷஜமாக இருக்கிறவன் எது இருக்கக்கூடியது ஒரு மந்திரம். கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம், விஷ்ணு சம்பந்தியான மந்திரம், கிருஷ்ணா என்ற மந்திரம். சுத்வா, அதை கேட்டு அந்த மந்திரத்தை கேட்டு முக்தோ பவே நரஹா, அதிலிருந்து சம்சாரத்திலிருந்து முக்தனாவன் நரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவனுடைய போக்கிய, அது சம்சார நிவர்த்தகம்னு இவ்வளவுதான் அறிந்தார்களே தவிர போக்கியத்தையில எழுத மாட்டேன்றாள். கிருஷ்ணான்ற சொல்கிறது எவ்வளோ இனிமையாக இருக்குது, அது தெரியல இவளுக்கு, ஆழ்வார்களுக்கு தான் தெரியுது அப்படின்ற. அவனுடைய நிரபேட்ச உபாய பாவத்தில் இழிந்திலர்கள். போக்கியத்தையும் தெரியல, பகவானே நிரபேட்ச உபாயம், தங்கள் முயற்சி தேவையில்லை, அதையும் தெரிந்து கொள்ளலை அவர்கள். இப்படி 3ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 4ஆம் பாட்டு. 4ஆம் பாட்டுக்கு அவதாரிக்கை. நித்திசூரிகளுக்கு போக்கியனாய் வைத்து கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து நம்மையும் அவர்கள் நடுவே வைப்பனாக இருக்கிறவனை விடாதே கிடாய் என்று திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். அப்போ நித்திசூரிகள் நடுவே வந்து அவதரித்தான், போக்கியனாக வந்திருக்கான், கிருஷ்ணனாக வந்து அவதரிச்சிருக்கான். நம்மையும் நித்திசூரிகள் நடுவே வைக்கிறவனாக இருக்கான் அவன்.
அவனை நீ உற்றாதே என்று தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். மருந்தேரங்கள் போக மகிழ்ச்சிக்கென்னு பெருந்தேவர் குழாங்கள் பிதத்தும்பிரான் கருந்தேவன் அம்மான் கண்ணன் விண்ணுலகம் தருந்தேவனைச் சோரேல் கண்டாய் பனமே. மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கென்னு, உன்னுடைய அனுபவத்தால் எங்களுக்கு வரும் ஆனந்தத்துக்கு வர்த்தகனானவனே. மருந்து என்ன பண்ணுறது? ஆனந்தத்தை வளர்க்குறது. இப்படி சொல்லுகிறவர்கள் தான் ஆரெண்ணில் பெருந்தேவர். அஸ்புருட்ட சம்சார கந்தரான நித்தியசூரிகள், சம்சார கந்தமே இல்லாத நித்தியசூரிகள் தான் எங்கள் ஆனந்தத்துக்கு வர்த்தகனானவனே சொல்கிறார். மருந்தேன்னு அவனை பார்த்து சொல்கிறார். வர்த்தகமான மருந்தே. குழாங்கள், அவர்கள் கிண்ணகத்தில் இழிவாரைப் போல, வெள்ளத்தில் இழிவாரைப் போல. அப்போ எல்லாரும் பல சேர்ந்து கையை பிடிச்சின்னு இறங்குவா. ஒருத்தர் இழுத்துன்னு போனால் கூட இந்த வலிமை அவள் இழுத்துன்னு போக விடாமல் காப்பாற்றும். அதுக்காக அந்த மாதிரி பகவான்றவன் பெரிய வெள்ளம், அதில் அடிச்சுன்னு போயிடாமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பகவத் அனுபவத்தில் இழிவர்கள். திரளாக வாய்த்து இழிவது. அவர்கள் பிதத்தும் ஜுவர சன்னிபதிதரைப் போல அக்கிரமமாக கூப்பிடார் இருப்பார்கள். பெருந்தேவர் குழாங்கள் பிதத்தக்கூடிய பிரான். பகவான் நாமத்தை சொல்லி பிதற்றுகிறார்கள் அந்த நித்தியசூரிகளை. அப்படிப்பட்ட பிரான் அவர்களுக்கு தன்னை அனுபவிக்க கொடுத்த உபகாரகன். கருந்தேவன் காளமேக நிப ஷியாமமாய். இப்போ காளமேகம் போன்ற, நிபன்னா போன்ற, அப்போ போன்ற கருத்ததாய் திவ்யமான வடிவ உடையவன். அவ்வளோ காளமேகம் போன்ற கருத்த வடிவ உடையவன் பகவான். எம்மான் அவ்வடிவை காட்டி என்னை எழுதி கொண்டவன். அப்படின்னா என்னை அடிமை கொண்டவன். நித்தியசூரிகளுக்கு படிவிடும் வடிவை கடி எனக்கு உபகரித்தது. இப்போ படின்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஜீவனம்னு ஒரு அர்த்தம், திருமேனின்னு ஒரு அர்த்தம். அதனால் நித்தியசூரிகளுக்கு படிவிடும் அப்படின்னா ஜீவனம் விடும். அவளுக்கு ஜீவனமே பகவானுடைய திருமேனியினுடைய அழக அனுபவம் தான், திருமேனி அனுபவம் தான். அப்போ ஜீவனமாக கொடுத்துருக்கான். அன்னபானாதிகள் சம்சாரிகளுக்கு ஜீவனம். பகவானுடைய திரு உருவம், அந்த வடிவு நித்தியசூரிகளுக்கு ஜீவனம். அதனால் ஜீவனமாக கொடுக்குற வடிவை கிடீர் எனக்கு அனுபவிக்க கொடுத்தான். அவ்வளோ உயர்ந்தவாளுக்கு கொடுக்குற வடிவை எனக்கு கொடுத்தான், ஒரு அர்த்தம். இன்னொன்று அது ஜீவனம்னு ஒரு அர்த்தமா. இன்னொன்று திருமேனி. நித்தியசூரிகளுக்கு படிவிடும்னா நித்தியசூரிகளுக்கு திருமேனியை காட்டுறானே அந்த படியாக அதாவது போக்கியமாக கொடுக்குற வடிவை கிடீர் எனக்கு எம்பெருமான் கொடுக்குறான். ஆனால் ஒரு அர்த்தமே வச்சிடலாம் போகிறோம். படின்றதுக்கு திரும்பியின் அர்த்தம் இருந்தால் கூட இப்போ வடிவும் தனியாக வேறு வந்திருக்கிறதுனால ஒரே அர்த்தம் தான். அதனால் ஜீவனமாக இடும் வடிவை எனக்கு கொடுத்தான், என்னை எழுதி கொண்டவன். நித்தியசூரிகளுக்கு படிவிடும் வடிவை கிடீர் எனக்கு உபகரித்தது. கண்ணன் தன் நிலை குலையாமல் நின்று உபகரிக்க எண்ணிக்க அவதரித்து உபகரிக்கும் அவன். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாங்கள் பெருத்தும்பிரான் தன் நிலை மாறாமல் வைகுந்தநாதனா நின்று அனுபவிக்க கொடுக்குறானே. அது மட்டும் இல்லை, கருந்தேவனம்மான் கண்ணன். இந்த கருந்தேவனாக இருக்கான், காளமேகம் போன்ற வடிவோடு அங்கே இருக்கான். அது சரி, இங்கே கண்ணனாக வந்திருக்கான். தன் நிலையை மாற்றிண்டும் வந்திருக்கான். தன் நிலையை குலைத்து கொண்டும் அனுபவத்தை கொடுக்குறவன் பகவான் அப்படின்றார். தன் நிலை குலையாமல் நின்று உபகரிக்கை கீழெல்லாம் சொன்னார். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு அதில் அப்படி இல்லாமல் அவதரித்து வந்து உபகரிக்கிறவன், தன் நிலை மாறி வந்து உபகரிக்கிறவன். விண்ணுலகம் தரும் தேவனே, பரமபதத்தை தருவானாயிருக்கிற சர்வேஸ்வரனே, சோரேல் கண்டாய் மனமே, அவனை உடம்பு வெளுக்க பண்ணாதே கிடாய். அதாவது இந்த ஜீவாத்மா பகவானை விட்டுட்டான்னா அவனுக்கு என்ன ஆகிடும்னா சோகம் வந்துடும். அவனுக்கு இழந்துருவோமோன்னு பயம் வந்துடும், உடம்பு வெளுத்து போயிடும். அப்படி நீ அவனை உடம்பு வெளுக்க பண்ணாது. இவன் விடுகையாவது அவனுக்கு இழவு போலே காணும். ஜீவன் விட்டாலாம் பகவானுக்கு அது இழவாயிடும். அதனால் நீ விடாதே பகவானை. அவன் பண்ணின கிருஷி பலித்ததில்லையாவே, அவன் பண்ணின எத்தனம் பலிக்காமல் போயிடும். இல்லையாகில் அவன் வைலக்ஷண்யத்தை புத்தி பண்ணாதே, சுலபன் என்ன கார்க்கடை கொள்ளாதே கிடாய் அப்படின்னா நீ உன்னுடைய அந்நிய புருஷார்த்த ருச்சியால் விடாதே அப்படின்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது, அவன் வைலக்ஷண்யத்தை புத்தி பண்ணாதே, சுலபனாக இருக்கானோ இல்லையோ அதனால கார்க்கடை கொள்ளாதே, அவனை இகழ்ந்து விடாதே. அவன் சுலபம் தானே எப்போனா கிடைப்பான் அப்படின்னு நினச்சிட்டும் விடாதே அப்படின்னு இந்த பாட்டில் அருளி செய்கிறார்.
அடுத்து 5ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு. நெஞ்சே அவனை விடாதே கிடாய் என்னார் கீழ், அவ்வார்த்தை தன்னை ஓலக்க வார்த்தையாக நினைத்திடாதே கிடாய் என்கிறார் இதில். அப்படின்னா விடாதேன்னு சொன்னது ஓலக்க வார்த்தை, மற்ற வாழ்க்காக சொல்கிறது. அந்தரங்கமாக வரைச்ச சரி, ஊருக்காக ஒன்று சொல்லுவோம், அப்புறம் அனுஷ்டானத்தில் வரைச்ச அப்படிலாம் கிடையாது, அப்படின்னு கிடையாது. அந்தரங்கமாக இருந்தாலும் பகவானை விடாதேன்னு, அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவர் நான் சொன்ன வார்த்தையே ஓலக்க வார்த்தையை நினைக்காத நெஞ்சே, எப்பொழுதுமே நீ அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த பாட்டில். மனமே உன்னை 5ஆம் பாட்டு. மனமே உன்னை வல்வினையே நிறந்து கனமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் புனமேவிய பூந்தண்டுழாயலங்கள் இனமேதுமிலானை அடைவதுமே. மனமே உன்னை மோட்சஹேத்துவாய் முற்பட்டு நிற்கிற உன்னையன்னோ பிற்பாடரை சொல்லுமா போலே இருக்க நான் சொல்லுகிறது. மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறவன் நீ தான் எனக்கு. பந்தாய விஷயாசங்கி முக்தி நிர்விஷயம்மனா, முக்திக்கு காரணம் நீ தான். நிர்விஷயமான மனசாக இருக்கே நீ, அதாவது விஷயங்களில் ஆசைப்படாத மனசு, அதுதான் மோட்சத்துக்கு காரணம். அப்படிப்பட்ட மோட்ச ஹேத்துவாய் முன்னால் நிற்கிற மனசே பிற்பாடரை சொல்லுமா போலே இருக்க நான் சொல்லுகிறது. பகவத் பிராவண்யம் உனக்கு நீ இன்னும் பிற்பட்டார் போல நீ சோரையல் கண்டாய் அப்படின்னு நான் சொல்கிறேனே, நீ தானே எனக்கு முன்னால் நின்று இவ்வளோ தூரம் ஒத்தாசை பண்ணிருக்க. அதனால் இந்த பகவத் பிராவண்யம் உனக்கு சுவாபாவிகமாக இருக்க என் செல்லாமையாலே சொல்லுகிறேன் அத்தனையிலே. ஐயோ நீ விட்டுறாதேன்னு நான் சொல்லலை, பெருமான் கிடைச்சாகணுமேன்ற ஒரு ஆத்தாமையில நான் சொல்கிறேனே தவிர நான் உன்னை குறை சொல்லலைன்ற. முந்துத்த நெஞ்சே இயத்துவா எம்மொடு நீ கூடி, பெரிதிருந்தாதில் முதல் பாட்டு. அப்போ நீ முந்துத்தவனான நெஞ்சே இயத்துவாய்னா காரியத்தை நடத்தப்பாராயின்னு அர்த்தம். எம்மோடு நீ கூடி, ஆத்மாவான என்னோட சேர்ந்து காரியத்தை நடத்தப்பார் என்று எனக்கும் கார்கட்ட வேண்டும்படி, உன்னை காலில் விழ வேண்டும்படியா எனக்கு முன்னால் நீ பெருமாட்ட போகிற. அதனால் கார்கட்ட வேண்டும்படி அனுபவத்திலே முற்பட்டு நிற்கிற உன்னை வல்வினையேன், பகவத் விஷயத்தில் கிரமப்பிராப்தி பத்தாதபடியான பாபத்தை பண்ணினேன். அதான் வன்மையான வினை. உன்னை இறக்க வேண்டி இறக்கிறேன் அல்லேன், என் சாபலாதிசயத்தாலே இறக்கிறேன் இத்தனை. அதாவது என்னென்னா, நீ என்னமோ பிரார்த்திக்க வேண்டும்படி நீ பிற்பட்டு நிற்கிறான்றதுக்காக உன்னை நான் பிரார்த்திக்கலை, எனக்கு இருக்கிற சாப்பல்யம் அதனால் நான் உன்னை பிரார்த்திக்கிறேன். இறந்து கனமே சொல்லினேன், உன்னை கால் பிடித்து திருடமாக சொன்னேன். இறந்து சொல்லுகைக்கு மணக்கால் நம்பியோடு ஒப்பர் காணும். யார்? நம்ம ஆழ்வார். இறந்துன்னா இந்த ஆளவந்தாருக்காக பிரார்த்தித்து மணக்கால் நம்பி திரும்ப போய் அவர் இடத்துல அர்த்தங்களை சொன்னார். அது அவ்வளோ உதார குணம் மணக்கால் நம்பிக்கை. அந்த மாதிரி ஒப்பர் யார்? ஆழ்வார். இது சோரேல் கண்டாய், இன்னும் நானே பகவத் பிராவண்யம் ஆகாது இத்தை தவிர வேணும் என்று சொன்னாலும் நீ இத்தை நெகிழ விடாதே கிடாய். பகவத் பிராவண்யம் பூக்கூடாது, ரொம்ப துக்கத்தை கொடுக்கறது, அதை தவிர்க்க வேணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நான் சொன்னால் கூட நீ விடாதே, நீ இத்தை நெகிழ விடாதே கிடாய். பகவத் விஷயத்தை நீ கை விட்டுறாதே. கணம் பொன் உனக்கு கணமே சொல்லினேன், உனக்கு பொன் போன்ற உயர்ந்த வார்த்தையை சொன்னேன், பரமார்த்தத்தை சொன்னேன் என்கே. சாயால் கரியானை அது பெரிய திருவந்தாதி. உள்ளறி ஆராய் நெஞ்சே அப்படின்னு சொல்லிருக்கு. அதாவது அந்த நிறத்தால் கரியவனை அப்படின்னு அர்த்தம். அந்த நிறத்தால் கரியவனை உள்ளறி ஆராய் நெஞ்சே, உள்ள நீ ஆராய வேணும் அப்படின்னு சொல்கிறார் இத்தியாதி. அதாவது அந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? சாயால் கரியானை உள்ளறியாராய் நெஞ்சே, பேயார் முறை கொடுத்தார் பேயராய், அப்புறம் நீயார் போய் தேம்பூன் சுவைத்து ஊனறிந்தறிந்தும் தீவினையாம் பாம்பார் வாய்க்கை நீட்டல் பார்த்தி அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ பாம்பினுடைய வாயில் கை நீட்டுறவனை போல பண்ணுற, அதாவது அவனை விட்டு போகிறது அவ்வளவு ஆபத்கரம்
அதனால விஷயங்களில் தான் போகும் மனசு, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறது என்னத்துக்கு அப்படின்னா பரமார்த்தமாக அது இருக்கிறதுனால சொல்கிறார். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல பரமார்த்தமாக இருக்கிறதுனால நெஞ்சுக்கு எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் விஷயங்களுடைய தோஷத்தையும் பகவானுடைய குணத்தையும் சொல்கிறா போல. இது சோரேல் எத்தைத்தான் நீர் இப்படி சொல்லுகிறது என்ன புனமித்தியாதி புனமேவிய பூந்தண்டுழாயலங்கள் இனமேது விழானை அடைவதுமேன்னு சொன்னார். அப்போது புனமேவிய பூந்தண்டுழாயலங்கள் தன்னிலத்திலே வளர்த்தியாலே செவ்விய தண்டுழாய், தன்னிலத்தில் வளர்த்துருக்கு திருத்துழாய், அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த திருத்துழாய் மாலையை உடையவனாய் அப்படின்னு போக்கியத்தையே சொல்கிறார். துழாயலங்கள் இனமேது விழானை ஒப்பு, இனம்ன்றது ஒப்பு, ஒப்பில்லாதவனை அடைவதும் கிட்ட வேணும் என்கிற இத்தை அப்படின்னு அர்த்தம். அதுதான் இது சோரேல் புனமித்தியாதி நிரதிசய போக்கியனானவனை ஆசிரியிக்கை. இப்போ இந்த சப்தார்த்தத்தால் கிடைச்சது ஒரு தாத்பரியம் என்னன்னா நிரதிசய போக்கியன் அப்படின்னு. ஏன்னா தன்னிலத்தில் பூத்த அந்த திருத்துழாய் மாலையை உடையவன்னா அவ்வளவு நிரதிசய போக்கியனானவனேன்னு அர்த்தம், சேர்த்து கிடைக்கிற அர்த்தத்தை சொல்கிறார் நம்மள. போகியனானவன் ஆசிரியிக்கையை புனத்திலே மேவி இருப்ப சப்தார்த்தம் சொல்கிறார். புனத்திலே மேவி இருப்பதான அழகிய திருத்துழாய் மாலையை உடையவனாகையாலே ஒப்பின்னிக்கே இனமேதுவிலானே ஒப்பின்றிக்கே இருக்கிறவனே அத்தோல் மாலையை உடையவனாக இரு சர்வேஸ்வரனாக யாவது. அதனால் அத்தோல் மாலையை உடையவனாக இரு சர்வாதிகனாக யாவது. திருத்துழாய் மாலை அழிஞ்சவன் தான் சர்வாதிகன். ஒரு திருமுலை திருநாளன்றாக இப்பாட்டை அருளி செய்து முன்னாள் கையார் சக்கரத்துக்கு புறப்பட்டருளினபடி திருவுள்ளத்தில் கிடந்து புனமேவிய பூந்தண்டுழாயலங்கள் இனமேது விழானாகையாவது நேத்து புறப்பட்டருளினபடியிலே. அதாவது இந்த ஒரு திருமுலை திருநாளில் அன்றாக இப்பாட்டை அருளி செய்து, அப்போ இவர் எம்பெருமான் புறப்பட்ட முதல் நாள் அன்று இந்த பாட்டை அருளி செய்து முன்னாள் கையார் சக்கரத்துக்கு புறப்பட்டருளினபடி. கையார் சக்கரத்துக்கு புறப்படுறதுன்றது இந்த ஆழ்வாருடைய திருநாள் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் திருநாளுக்கு புறப்பட்டருளினபடி அப்படின்னா சேன முதலியார் புறப்பட்டருளினபடி அப்படின்னு அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ எம்பெருமான் உற்சவத்தை நடத்துறதுக்கு சேன முதலியார் அவர் தானே நடத்தக்கூடியவர். அதனால் கையார் சக்கரம் அப்படின்றது இந்த முதல் திருநாளுக்கு வாசகமான ஒரு சப்தம். இப்போ பகவத் விஷயத்தில் பிராவண்யம் வரத்துக்கு முன்னால் எப்படி சம்சாரியாக தான் கிடைக்கிறான். அப்போ எம்பெருமான் வந்து இவனை ஏதோ ஒரு விதமாக ஆகர்ஷணம் பண்ணி இழுத்து கொள்கிறான். அதனால் எம்பெருமான் அந்த சேன முதலியாரை அனுப்பி நகரங்கள்லாம் சோதனம் பண்ணி அதுக்கு பிறகு தான் புறப்பாடு கண்டருள்றான். அதனால் முன்னாள் கையார் சக்கரத்துக்கு புறப்பட்டு அருளினபடினா சேன முதலியாரை புறப்பட்டு அருளினபடி திருவுள்ளத்திலே கிடந்து புனமேவிய தண்டுழாயலங்கள் இனமேது விழானையாகையாவது நேத்து புறப்பட்டு அருளினபடியிற என்று அருளி செய்தார். யார் அப்படின்னா ஆச்சாரியர் அருளி செய்தார்னு வைத்து கொள்ளணும். ஆச்சாரியர் இப்போ இவர் நம்பிள்ளை சொல்கிறதுனால, அதாவது வடக்கு திருவதி பிள்ளை சொல்கிறதுனால நம்பிள்ளை அருளி செய்தார்னு சொல்லணும். அருளி செய்தார். அதாவது புனமேவிய தண்டுழாயலங்கள் தன்னிலத்தில் இருக்கிற திருத்துழாய் மாலையாலே அலங்கரித்து கொண்ட ஒப்பில்லாதவனாகையாவது நேற்றுக்கு அப்படி புறப்பட்டருளினானா எம்பெருமான் புறப்பட்டருளினபடியிற என்று அருளி செய்தார். அப்போ விஸ்வக்சேனர் புறப்பாடு அவ்வளவு ஆனந்தகரமாக இருக்குது என்று அருளி செய்தார். அடைவது சொல்லினேன் இது சோரேல் ஏன்னா பெருமாள் புறப்பாடு உற்சவத்துக்கெல்லாம் அது சூச்சகமாக இருக்கிறதுனால அப்போவே ஆனந்தம் அவ்வளவு அதை கொடுக்கறது என்று அருளி செய்தார். அடைவது சொல்லினேன் இது சோரேல் கண்டாய், நீ செய்ய வேண்டியது சொன்னேன், இதை விட்டாதே கொள் என்று கிரியையாகவுமாம். அதனால்
நீ சோரையல் கண்டாய் அப்படின்னு கிரியையோடையும் முடிக்கலாம். சோரையல் கண்டாய் மனமே அப்படின்றத சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். எத்தை சொல்லுகிறது என்ன? இனமேது விழானை அடைவது என்று கிரியையாகுமா. அதாவது ஒரு கிரியை இதை விடாமல் பற்றிக்கொள் என்றும் கிரியையாக இருக்கலாம் அந்த பாட்டில். இது சோரையல் கண்டாய். அல்லது இனமேது விழானை அடைவது, ஒப்பில்லாதவனை அடைய வேணும், நீ அவனை விடாதே கொள் அப்படின்றதும் கிரியையாகலாம். அல்லது நீ அவனை அடைய வேணும் அப்படின்றதும் கிரியையாகலாம். அப்படின்னு இந்த பாட்டில் எந்த கிரியையை வேணால் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இதோட 5ஆம் பாட்டு முடிந்தது. அடுத்து 6ஆம் பாட்டு. அடைவதும் அணியார் மலர்மங்கை தோள் மிடைவதும் அசுரர்க்கு வெம்போர்களே கடைவதும் கடலுளமுதம் உடைவதும் என்மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே. 6ஆம் பாட்டு. அது அவதாரிக்கை. தம்முடைய உபதேசம் பலித்து இவ்விஷயத்திலே திருவுள்ளம் சிதிலமாக நின்னது என்று பிரீத்தராகிறார். தம்முடைய உபதேசம் பலித்தது, அப்போ திருவுள்ளம் எம்பெருமானிடத்தில் சிதிலமாகிறதுன்னா உடைகொலைப்படுறது. ஏன்னா நீ விடாதேன்னு திருவுள்ளத்துக்கு சொன்னார், அது பலிச்சுடுத்து. அடைவதும் அணியார் மலர்மங்கை தோள், மிகவும் அழகிதான பெரிய பிராட்டியார் திருத்தோளோட சம்ஸ்லேஷிப்பதும். அப்படி தான் பகவான் சம்ஸ்லேஷிக்கிறான். அவன்தான் வைஸ்வரூபியம் கொண்டு இழிந்தாலும் தோளுக்கு அபருகு போக மாட்டான். வைஸ்வரூபம்னா விஸ்வரூபம்னு அர்த்தம். அப்போ விஸ்வரூபத்தை கொண்டு பிராட்டியை அனுபவிக்க இழிந்தாலும் தோளுக்கு மேற்பட அவனால் அனுபவிக்க முடியாது. அவ்வளோ அழகு பிராட்டியின் இடத்துல. அணியார் மலர் மங்கை மார்வத்து மாலை என்கிறபடியே திருமார்வுக்கெல்லாம் தானே ஆபரணமாக போரும்படி இருப்பாளாய். போக்கியத்தையால் குறைவத்திருக்கிறவள் அந்த பிராட்டி. தோளோடே யாயித்து அணைவது. அப்போ தோளோடு தான் அணைவா. அந்த தோளாகவே அவள் இவளே எப்படி இருக்கா, மாலையாகவே இருக்கா. அந்த மாலை அதாவது ஆபரணமாக இருக்கா. அது எங்கே இருக்கும்? தோளில் தான் அணைக்கும். தோளோடு ஆயித்து அணைவது. அப்புறம் மிடைவதும் அசுரர்க்கு, அதனால் அடைவதும் அணியார் மலர் மங்கை தோள், அவள் தோளைத்தான் அணைப்பான், அதனால் அணைக்கிறான். மிடைவதும் அசுரர்க்கு வெம்போர்களே, அவள் தோள் அணைக்கைக்கு இடும் பச்சை. பிராட்டி வீரனை தான் அணைப்பாள். அதனால் அவள் தோளை அணைக்கிறதுக்கு தான் கொடுக்குற ஒரு உபகாரம் என்னன்னு கேட்டால் எதிரிகளை அழிக்கிறது. பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, அவள் எப்படி நினச்சிருந்தா அப்படின்னா, ராமன் இன்னும் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஏன்னா ஒரு வில்ல முறிச்சதை பார்த்துட்டு இந்த தகப்பனார் கொடுத்தார், ஒரு பெண் பிள்ளையை வச்சு உம்மால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் இப்படி 14,000 பேரை ஏக வீரராக வென்று வந்த உடனே தான் இவர் வீரத்தை பார்த்து தான் அணைத்து கொண்டாளாம். பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று. அதனால் அதுக்கப்புறம் இவாளோட அதாவது மகர்ஷீணாம் சுகாவகம் சத்துருக்களை அழித்து மகர்ஷிகளுக்கு சுகாவகனாக இருக்கிற பர்த்தாவை அணைத்து கொண்டாள் அப்படின்னு அங்கே ஸ்ரீராமாயணத்தில் வருது. ஆசிரித விரோதிகளுக்கு வெம்போர்களே நெருங்க பண்ணுவது. இப்போ மிடைவதுன்னா நெருங்க பண்ணுறதுன்னு, மிடைதல் நெருங்குது, நெருங்கி இருக்கிறது. ஆசிரித விரோதிகளோட நிறைய போர்களை பண்ணுறான் பகவான். அவர்களை முடிக்கும் விறகே சிந்திக்கும் எண்ணுதல். இப்போ மிடைவதுன்னா நெருக்கமாக அடுத்தடுத்து போர் பண்ணுவான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது மிடைவதுன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, சிந்திப்பான். ஆசிரித விரோதிகளை அழிக்கிறதையே சிந்தித்து கொண்டிருப்பான் அப்படின்னு. அப்போ நெருங்கான்னு ஒரு அர்த்தம், சிந்திக்குவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். கடைவதும் கடவுள் அமுதம், பிரயோஜனாந்தரவருடைய பிரயோஜனத்துக்காக கடைவதும் எண்ணுதல். அந்த அமுதத்துக்காக, அவளுடைய அமுதத்துக்காக கடையறான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிராட்டிய பெருகைக்கு வியாபரிக்கும்படி சொல்லுகிறது என்னது. இவள் தான் அமுதம், சாரமே இவள் தான், அவளுக்காக கடனை கடைந்தான் பெருமான். அவளை சம்ஸ்லேஷிக்கும்படி சொல்லுகிறது. அதுக்கு இடும் பச்சை சொல்லித்து. அதுக்கு கொடுக்குற உபகாரம் என்னென்னா கடலை கடையிறது. அவளை பெருகைக்கு யத்னம் பண்ணினபடி சொல்லித்து. எது இந்த கடலை கடைதல். அதுக்கிடும் பச்சை சொல்லித்து. அதாவது பெருகைக்கு வியாபரிக்கை
அல்லது அவளை பெருகைக்கு பச்சை இடுகை உபகாரம் கொடுத்தல். இப்போ இந்தமாரி வீரத்தை காட்டினாதான் அவள் கிடைப்பாள். அவளை பெருகைக்கு யத்னம் பண்ணபடி சொல்லித்து. அல்லது இவர் திருவுள்ளம் உடைகுலைப்படுகைக்கு ஹேத்துக்கள் இவை. அதாவது சித்திலமாக அதுக்கு ஹேத்துக்கள் இந்த ஒவ்வொன்றும் அசுரர்களோட யுத்தம் பண்ணுறது, கடலை கடையிறது, பிராட்டியை பெறுகிறது, எல்லாமே இவர் உள்ளத்தை சிதிலமாக்குகின்றன. என் மனம் இத்தியாதி, என் மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே. என்னுடைய மனசு ஒரு மடைப்பட அப்படின்னா ஒரு பிரகாரமாக உடைகுலப்படா நிற்பதும் ஏவம் விதமான சேட்டிதங்களை உடையவனுக்கே. அவன் பனிக்கடலை கடைய இவர் மனக்கடலுக்கடைய புக்கது. இவர் மனக்கடல் முழுவதுமாக புகுவதற்காகத்தான் எம்பெருமான் பனிக்கடலை கடைந்தார். ஏவம் புக்கது விரகராயிருப்பார் அப்படின்னா சமர்த்தராயிருப்பார், கோழைகளாயிருப்பாரை அப்படின்னா மிருதுஸ்வபாவரை திரவியம் வாங்க நினைத்தால் முந்துர மிடுக்கராயிருப்பாரை நெருக்கி வாங்கவே இவர்கள் தாங்களே கொடு சென்று கொடுப்பார்களே. முதல்ல என்ன பண்ணுவார், ரொம்ப சமர்த்தர்களாக ரொம்ப பலமுடையவர்களை நெருக்கி வாங்கினாள்னா ஐயோ நம்மகிட்டே இப்படி தான் வருவா, நான் அவளே நிற்க முடியல, நம்ம எந்த மூலை அப்படின்னு இவாளே கொண்டு கொடுத்துருவாளாம். அந்தமாரி பண்ணுவாளா அவனும் மகத்தத்துவமான கடலை உலக்கை விடுநகமிட்டு நெருக்கி உலக்கையாலே கிட்டிக்கிட்டு உலக்கையால் அடிச்சடித்து வாங்குற மாதிரி இந்த இந்த மந்திர மலையினாலே நெருக்கி நெருக்கி கடலை கடையிறான் இல்லையா, அவன் நல்லுயிரை வாங்கி கடையான்னு வச்சுக்கணும். கடையா இவருடைய திருவுள்ளம் உடைய தொடங்கித்து. அப்போ கடலை அவன் நெருக்கி கடையிறான் மலையினால், அப்பொழுது இவர் திருவுள்ளம் உடைய தொடங்கித்து. அப்படி இவரை வசப்படுத்தினான் நம்பெருமான். அடுத்து 7ஆம் பாட்டு. அவன் நித்தியவாசம் பண்ணுகிற பரமபதத்தை சென்று காண வேணும், என்னா நின்றது என் நெஞ்சு என்கிறார். அந்த பரமபதத்தை போய் காணணும்னு நெஞ்சு ஆசைப்படுறது. 7ஆம் பாட்டு. ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்னியே. ஆகம் சேர் இத்தியாதி நரத்துவ சிம்மத்துவங்கள் சேர்ப்பாலும் கண்ட சர்க்கரையும் போலே சுகடிதமான நரசிம்மமா எண்ணுதல். சுகடிதமான நன்றாக சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். சேர்ப்பாலும்ன்றது குழம்பு பாலும், கண்ட சர்க்கரைனா கல்கண்டு, அப்போ குழம்பு மாதிரி காய்ச்சின பாலும் சர்க்கரையும் கற்கண்டும் சேர்த்தார் போல சுகடிதமான நன்றாக சேர்ந்திருக்க நரங்கலந்த சிம்மம். இந்த சேர்ப்பால் மாதிரி நர வடிவம் இருக்குது, சர்க்கரை மாதிரி அந்த சிம்மம் இருக்குது, சிம்ம வடிவம் இருக்குது. நரசிம்மமா எண்ணுதல், நரசிம்மத்தினுடைய வடிவு இவர் நெஞ்சிலே சேர்ந்தபடி எண்ணுதல். ஆகம் சேர்னா இவருடைய நெஞ்சு தான் ஆகம், அதில் இந்த நரசிம்மமான வடிவு சேர்றதுன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். ஸ்மரன் ராகவ பாணானாம் என்கிறபடியே அந்த ராகவ பானங்களை ஸ்மரித்து ராட்சசர்கள்லாம் பயப்படுறாளாம். அப்படி என்கிறபடியே மறக்க அவ நெஞ்சிலேருந்து ராகவ பானங்கள் மறக்க முடியாதபடி இருக்குது, மறக்க ஒண்ணாதபடி திருவுள்ளத்திலே சேர்ந்தபடி இந்த நரசிங்க உருவம் ஆழ்வார் திருவுள்ளத்தில் சேர்ந்தபடியே சொல்லித்தாது. 2 வடிவையும் சேர்த்து கொடு வந்து தோன்றின போது இவர் நெஞ்சுக்கு இனியதாய் சேர்ந்திருந்தபடியே சொல்லுதல். அதனால் திருவுள்ளத்தில் பெருமான் சேர்ந்தான்னு ஒரு அர்த்தமும் சொல்லலாம், அல்லது 2 வடிவையும் சேர்த்து கொண்டு வந்தானோ இல்லையோ, அப்போ நெஞ்சுக்கு இனிதாக தோத்தினபடி. வெறும் சேர்ந்தான்னு ஒரு அர்த்தம் இல்லை, இனிதாக சேர்ந்திருந்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம்ன்ற அதை சொல்லுதல். ஓராகம் அத்விதீயமான முருட்டு உடம்பு. ஓராகம்னா ஒப்பற்ற முரட்டு உடம்பு. வள்ளுகிறாள் கூறிய உகிர், வளைந்த உகிர் என்றுமா. ஓராகம் வள்ளுகிறாள் வளைந்த நகத்தாலே பிளந்தான் அப்படின்னு சொல்லலாம். பிளந்தான் உரை அந்த பிளந்தவன் வாசம் பண்ணக்கூடிய, அனாயாசேன கழித்து புகட்டவன் நித்தியவாசம் பண்ணுகிற,
மாக வைகுந்தம், வைகுந்தத்தில் தான் இருக்காங்க இல்லையா. மாகம்னா பெரிய ஆகாசம், பெரிய ஆகாசமான வைகுந்தம். அந்த சிம்மம் வர்த்திக்கிற முழஞ்சி, அதே குகையில் தானே சிங்கம் இருக்கும், அதே குகை மாரி இருக்க வைகுந்தம் அங்கே இருக்கான் பெருமான். முழஞ்சி காண வாய்த்து ஆசைப்படுகிறது, நான் அதுதான் ஆசைப்படுறேன். பரமாகாசம் என்ன கடவுதில்லை, மேலான ஆகாசம் அது, அதுதான் மாகம். மாகம் தமிழில் ஆக்கினா பரமமான ஆகாசம், அப்படி மேலான ஆகாசம். என்னுடைய ஹிருதயமானது எப்போது மொக்க உச்சி வீடு விடாதே இத்தையே மனோரதியா நின்றது. இப்போ பெருமழையை கொட்டுற போது கூட சூரியன் உச்சிக்கு விடுற போது நடுப்பகலில் கொஞ்சம் நிற்கும், அதுக்கு உச்சி வீடு விடுதல் பேர். ஆனால் என் மனசு உச்சி வீடு விடாதுன்னா கொஞ்சம் கூட விடாமல் அவனே நினச்சிட்டு இருக்கு. அப்படி உச்சி வீடு கூட விடலை. இத்தையே மனோரதியா நின்றது. எங்கே வைகுந்தத்தை போகணும், காணணும், பெருமாள் இருக்கிற இடம், நரசிம்ம பெருமாள் இருக்கிற இடம் காணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்குது. இரா பகல் இல்லையே, இரா ஒரு காரியமும் பகல் ஒரு காரியமாகிறே நாட்டாருக்கு இருப்பது. வேலை செய்கிறது பகலில், தூங்கிறது ராத்திரியில், அப்படின்னு வெவ்வேறு காரியம் இருக்குது. அதுமாரி கிடையாது இவருக்கு. எப்போ வார நினைவு தான், பகவானுடைய நினைவு தான் இருக்கு. இவருக்கு எல்லா காலத்திலும் இதுவே ஆயிற்று, வைகுந்தம் காண வேணும்ன்ற நினைவே ஆயிற்றுன்னு அர்த்தம். சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே என்று பிராட்டி திருவயோத்தியை நினைத்தார் போலே ஆயிற்று. இவர் திருவுள்ளத்துக்கு பரமபதம் ஸ்வதேசமாக இருக்கிறபடி. அவளுக்கு அயோத்தியை தான் ஸ்வதேசம், மிதிலை இல்லை. அப்போ 12 ஆண்டுகள் நாங்கள் போகத்தை, அபரிமிதமான போகத்தை அனுபவித்தோம், பல ருத்துக்கள் அனுபவித்தோம், பல வருஷங்கள் அனுபவித்தோம். எங்களுக்கு அவ்வளவு 12 வருஷம் போகங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் தசரதன் அப்படின்னு தன்னுடைய புக்ககத்தை தன் வீடாக நினைக்கிறார் பிராட்டி. அந்த மாதிரி இவருக்கு ஸ்வதேசமாக நினைக்கிறது இல்லை, விபூதி இல்லை. நித்திய விபூதியத்தை இவர் ஆழ்வார் ஸ்வதேசமாக நினைக்கிறார் அப்படின்றது 7ஆம் பாட்டு. அடுத்து 8ஆம் பாட்டு. அதுக்கு அவதாரிகை. இச்சரீர சம்பந்தமத்தால் போய் அனுபவிக்கும் பரமபதம் வேணுமோ? இச்சரீரத்தோட அனுபவிக்கும் திருமலை பூமியதன்னோ, பூமியிலன்னு இருக்குது. ஆனாலும் நமக்கு திருமலையோடு பரமபதத்தோடு வாசியத்ததிரே என்கிறார். பகவானுக்கு கைங்கரியம் பண்ண இதுக்கு போகணும். மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் எண்ணும் அப்படின்னு கீழ்பாட்டில் சொன்னார், 7ஆம் பாட்டில். அப்போது பெரிய ஆகாசமான வைகுந்தத்தை காண்பதற்கு எப்பொழுதுமே நினச்சின்ட்டுருக்கு என் மனசு. இராப்பகல் இன்னிய எப்போ பாரு அதே நினச்சிட்டுருக்கு அப்படின்னார். ஆனால் எதுக்காக பகவான் அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீர சம்பந்தமத்து போகிற பரமபதம் வேணுமோ? சரீர சம்பந்தத்தோடையே அனுபவிக்கிற திருமலை தான் இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்கிறார் ஆழ்வார். வாஸ்தவம், ஆனால் என்னுடைய பலஹானியினாலே பரமபதம் போகிறதும் திருமலை போகிறதும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் திருமலைக்கும் போக முடியல என்னால் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இந்த பாட்டு இன்னி போக இருவிரையும் கெடுத்து ஒன்னி யாக்கை புகாமை உய்யக்கொள்தான் நின்னவேங்கடம் நீண்டிலத்துள்ளது சென்னு தேவர்கள் கைதொழுவார்களே. அந்த பாட்டில் இந்த வினையெல்லாம் கெடுத்த பிறகு தான் வைகுந்தம் முடியும். அப்போ வினையெல்லாம் கெடுத்துடும் இந்த திருமலை, அதனால் இங்கே போனாலே போகிறோம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஆனால் என்னுடைய பலஹானியலால் அதையும் அடைய முடியலன்னு சொல்கிறார். இன்னி போக இனிவினயம் கெடுத்து புண்ணியபாப ரூப கர்மங்களானவை இன்னி போம்படி சவாசனமாக போம்படி முழுவதுமாக போம்படி பண்ணி தானே போக்கிக் கொள்ள பார்க்கும் மன்னிரே சிறிது கிடக்கப் போவது. தானே அது கிடக்கிறதுக்கு எத்தனை பண்ணணும், உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னா தான் கொஞ்சம் கிடக்கும், அப்புறம் போகும். ஆனால் எம்பெருமான் போக்கினால் முழுவதுமாக போயிடும். ஒன்னி இத்தியாதி ஒன்னி யாக்கை புகாமை அப்படின்னார். பின்னையும் ருச்சி வாசனைகள் கிடக்கில் அச்சித்தத்துவத்தோட போய் கலசி சரீர பிரவேசம் பண்ணி, இப்போ ருச்சி வாசனைகள் இருந்தால் ஒரு அச்சித்தில் போய் சேர்ந்துருவான். ஒரு சரீர பிரவேசம் பண்ணி அத்தால் வரும் கிளேசம் அனுபவிக்க வேணுங்கிறே அது செய்யாமை ஒன்னி யாக்கை புகாமை பண்ணுறான் எம்பெருமான். அது திருப்பியும் சரீரத்தில் புகாதபடி பண்ணுறான். உய்யக்கொள்வான் இத்தியாதி உய்யக்கொள்வான் நின்ன வேங்கடம் நீநிலத்துள்ளது அப்படின்றார். உயிரளிப்பான் என்கிறபடியே ஸ்வரக்ஷணார்த்தமாக அவசர பிரதீட்சனாய் கொண்டு நிற்கிற திருமலை.
உயிரை அழிப்பதற்காக, உயிரை காப்பதற்காக எம்பெருமான் அவசர பிரதீட்சனாக, அப்படிதான் காலத்தை எதிர்பார்க்கிறவனாக நிற்கிற திருமலை நீர்நிலத்துள்ளது. இந்த பூமியிலே இருக்குது. திருமலையை உடைத்தாகையாலே ஸ்லாக்கியமான பூமியில் உள்ளது திருமலை. நீள்நிலம் அப்படின்னா ஸ்லாக்கியமான இந்த பூமி, அதிலே உள்ளது திருமலை. அது ஏன் ஸ்லாக்கியமான நிலம்னு சொல்கிறார்? திருமலையை உடைத்தாகையாலே ஸ்லாக்கியமாக இருக்குது, ரொம்ப பெருமை பெற்றதாக இருக்குது. அதுலேயே இருக்குது இந்த திருமலை. அத்தால் பெற்றதன். இப்போ திருமலை பூமியில் இருக்கிறதால எனக்கு என்ன பயன் அப்படின்னா ஆழ்வார் சொல்கிறார், சென்னு இத்தியாதி சென்னு தேவர்கள் கை தொழுவார்களே, அவ்வளவு கால்நடை தந்து போக வல்லார் பாக்யாதிகரிரே. ஆழ்வார் இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது ஆழ்வார் திருநகர்லேருந்து திருமலை வரைக்கும் நடக்கணுமோ இல்லையோ, அப்புறம் மலையில் ஏறணுமோ இல்லையோ, அப்படி போகிறவர்கள் பாக்யாதிகர். இது என்ன க்ஷீராப்திக்கு அப்போ போகிறார், பரமபதத்துக்கு அப்போ போகிறார், அந்த மாதிரிலாம் ரொம்ப தொலை தேசங்கள் இல்லை, இங்கே பூமியில் தான் இருக்குது. இதை நடந்து போக முடியாதா? ஏன்னா எத்தனையோ பேர் நடந்து போகிறாளோ இல்லையோ. அப்படின்னா அப்படி போகிறவர்கள் பாக்யாதிகர் என்றார். ஏன்னா தனக்கு பலஹானி இருக்குது, தன்னால் நடக்க முடியல. காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும், பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு பெரிய திருவந்தாதில் அருளி செய்கிறார் தாமே. எம்பெருமான் அந்த க்ஷீராப்தியில் சயனிச்சுட்டு இருக்கான்றதை கேட்டவாறு என்னுடைய கால்லாம் சுழல்றது, நடக்க மாட்டேன்றது. கால் ஆழும் கண் சுழலும், அந்த கண் தட்டாமலை சுற்றுறது, அப்படியே ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றுறது, அது தலை சுத்தல் வருது. காலாழும் கண் சுழலும், பாலாடி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சு அழியும். நெஞ்சு ஒரு நிலையில் நிற்க மாட்டேன்றது, அப்படியே உன் சீலகுணத்தில் உருகி போகிறது. அதனால் நிலைத்து ஒன்றை நினைக்க முடியல, நிலச்சி ஸ்திரமாக நடக்க முடியல, நிலச்சி எதிரில் பார்த்து போக முடியல, கண் மூடின்னு விடுறது. இவ்வளவு உன்னுடைய சௌசீல்யம் சௌலபியம் இந்த குணங்களால் என் மனசு ஈடுபடுகிறது. அதனால் என்னால் திருமலை வரைக்கும் நடக்கவும் முடியாது. ஏன்னா நீ இவ்வளவு சுலபனாக வந்திருக்கியன்றதை அதை நினைக்கிறச்சையே எனக்கு பலஹானி ஏற்படுறது, என்னால் நடக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்படி போக வல்லவர்கள் பாக்யாதிகர், மிகுந்த பாக்கியம் பண்ணினவர்கள். தசரதன் சொல்கிறாப்புல சொல்கிறாருன்னு சொல்கிறார். என்னென்னா நதே மனுஷ்யா தேவாஸ்தே என்னுமா போலே. இப்போது ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளினவாறு 14 வருஷம் கழித்து தான் திரும்ப வருவான். அவனை அப்பொழுது சேவிக்கக்கூடியவர்கள் யார் இருப்பாளோ அவள்லாம் மனுஷர்கள் அல்ல, தேவர்கள் என்று தசரதன் கொண்டாடுறான். அது ஸ்ரீராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 64வது சர்க்கத்தில் 68வது ஸ்லோகம். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः. அவர்கள் மனுஷர்கள் அல்லர், தேவர்கள். எவர்கள்? சாரு சுபகுண்டலம், சாரு அழகான, சுபகுண்டலம் ஒளி பொருந்தின குண்டலத்தை உடைய முகம், அந்த முகம் அந்த சுபகுண்டலம் முகம், சாரு சுபகுண்டலம் முகம், அழகான ஒளி பொருந்திய குண்டலத்தை உடையது அப்படின்னு அந்த சுபகுண்டலம்ன்றது பகுரீ சமாசம். சுபம் குண்டலம் எஸ்மின்னு தத்து சுபகுண்டலம். அதாவது ஒளி பொருந்தின குண்டலமானது எந்த முகத்தில் இருக்கிறதோ, எதிலே இருக்கிறதோ அது சுபகுண்டலம். அதுக்கு விசேஷ முகம்னு அடுத்து உடனே இருக்குது. அப்படி சுபமான குண்டலத்தை, ஒளி பொருந்தின குண்டலத்தை உடைய முகம். சாருன்னு முன்னால் அழகு அப்படின்னு சொல்லிருக்கு. சாரு சுபகுண்டலம், அது அங்கே அதையும் சமாஸ்தமாக ஆக்கிடலாம். சாரு சுபகுண்டலம்னு ஆக்கினோம்னா சாருச்ச சுபஞ்ச சாரு சுபே, சாரு சுபே சாரு சுபங்களான குண்டலே, சாரு சுபே குண்டலே எஸ்மின்னு தத்து சாரு சுபகுண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அழகான ஒளி பொருந்தின குண்டலங்கள், 2 குண்டலங்கள் இருக்கும் இல்லையா 2 காதில், அப்படிப்பட்ட குண்டலங்கள் எவனிடத்தில் எந்த முகத்தில் இருக்கின்றனவோ அந்த முகம் அது சாரு சுபகுண்டலம். அந்த முகம் திரக்ஷந்தி பார்க்க போகிறார்களோ ராமனுடைய அப்படிப்பட்ட அந்த திருமுகத்தை சேவிக்க போகிறார்களோ
வருஷே பஞ்சதசே புனகா 14 வருஷம் கழித்து 15வது வருஷத்தில் எவர்கள் செவிக்க போகிறார்களோ நத்தே மனுஷ்யா தேவாஸ்தே அவர்கள் மனுஷர்கள் அல்லர் தேவர்கள் என்று அப்படி கொண்டாடுறான். அப்படிப்பட்ட பாக்யாதிகர்கள் என்னுமா போல இப்போ திருமலைக்கு கால்நடை தந்து போகக்கூடியவர்கள் பாக்யாதிகர்கள் என்று ஆழ்வார் கொண்டாடுறார். என்னுமா போல அவருடைய சீலகுணத்தை அனுசந்தித்து சொல்லுகிறார். பிரேமாந்தர்க்கு அவன், அதாவது பிரேமாந்தர்க்கு அவ்விடத்தோடு இவ்விடத்தோடு வாசியத்ததிரே எட்டாமைக்கு, அவ்விடம்ன்றது வைகுந்தம், இவ்விடம்ன்றது இந்த திருமலை, ரெண்டுமே வாசி இல்லை இவாளுக்கு. பிரேமத்தினாலே கண் குருடானவர்களுக்கு வைகுந்தத்துக்கு போக முடியாதா போல திருமலைக்கும் போக முடியவில்லை என்று இந்த 8ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 9ஆம் பாட்டு, அதுக்கான அவதாரிகை. 9ஆம் பாட்டு, இப்படி சுலபனான உன் திருவடிகளிலே கிட்ட பெற்றாலும் ஆசிரயணத்தில் ஆபிமுக்கியத்திலே சந்துஷ்டனாம் சீலவத்தையை அனுசந்தித்து, ஆசிரயணத்தில் வெறும் அபிமுகனா அதில் ஒரு முனைப்போடு வந்தாலே போகிறோம், அதுக்கே சந்துஷ்டனான உன் சீலவத்தையை அனுசந்தித்து ஒரு பிரவருத்தி பண்ண க்ஷமனாகிறேன் என்கிறார். எந்த பிரவருத்தி என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறார் ஆழ்வார். இது ஒரு அவதாரிக்கை. இன்றைக்கே இங்கனே ஒரு 3 பாட்டு தம்முடைய அயோக்கியத்தையை சொல்லுகிறார் என்பாரும் உண்டு. அதை 3 பாட்டுன்றது அரும்பதத்தில் 8, 9, 10 3 பாட்டுன்னு சொல்கிறார். ஏன்னா 8ஆம் பாட்டிலையும் அயோக்கியத்தை சென்னு தேவர்கள் கைதொழுவார்களே, எனக்கு யோக்கியத்தை இல்லை, அவள் தான் தேவர்கள், அவள் போய் கைதொழுவார்களே அப்படின்னார். இந்த பாட்டிலையும் அயோக்கியத்தையை சொல்கிறார், அடுத்த பாட்டிலையும் அயோக்கியத்தையை சொல்கிறார் அப்படின்னு வந்தது. அதனால் 3 பாட்டில் அயோக்கியத்தையை சொல்கிறார் அப்படின்னு நிர்வகிப்பாரும் உண்டு என்பாரும் உண்டு. அது இல்லையரே கண்கள் சிவந்துக்கு பின்பு இவர்க்கு அயோக்கியத்தையே அனுசந்தானம் பண்ண மாட்டார். கண்கள் சிவந்தில் பெருமான் ஜீவாத்மாவுடைய வைபவத்தை எல்லாம் காட்டி கொடுத்துட்டான். முதல் 2.5 பாட்டு பகவான் தன்னை காட்டி கொடுத்தான், அடுத்து 7.5 பாட்டு ஜீவாத்மாவை காட்டி கொடுத்தான். அப்போ ஜீவாத்மாவுடைய வைபவம் எல்லாம் தெரிஞ்சு விட்டார். அப்புறம் அயோக்கியத்தை அனுசந்தானம் கிடையாது அவருக்கு, அதனால் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ அயோக்கியத்தை அனுசந்திக்கிறாருன்னு சொல்லப்படாது. இத்தலையாலே ஒன்னை அர்த்தித்து பெருகை மிகையாம்படியாக இருக்கிறவனுடைய உபாய பாவத்தை சொல்லுகிறார் என்பாரும் உண்டு. இதுதான் அடுத்த நிர்வாகம், அதாவது 3வது நிர்வாகம். முதல் நிர்வாகம் சீலவத்தையே அனுசந்திக்கிறார். 2வது நிர்வாகம் தன்னுடைய அயோக்கியத்தையே சொல்லுகிறார் அப்படின்றது 2வது நிர்வாகம். கண்கள் சிவந்துக்கு பிறகு அயோக்கியத்தை கிடையாதாகையாலே 3வது நிர்வாகம் பண்ணுறார். அப்படி இல்லை, இத்தலையாலே ஒன்றை அர்த்தித்து பெருகை மிகையாம்படி இருக்கிறவன் நம்புவான். மிகையாக இருக்கிறவனுடைய உபாய பாவத்தை, அப்படிப்பட்ட உபாயமாக இருக்கிறவன், அவளை எல்லாத்தையும் சாதித்து கொடுக்குறவன் அப்படின்னு அந்த உபாய பாவத்தை சொல்கிறாருன்னு 3வது நிர்வாகம் என்பாரும் உண்டு. இவை இவைகள்லாம் கிடையாது எதுவுமே அப்படின்னு சொல்கிறார். அது அப்புறம் அடுத்த நிர்வாகம் 4வது நிர்வாகம், அதாவது அது ஒன்றுனுடைய விவரணம் தான் அது. இவை எல்லாம் அல்ல, அவன் சந்நிதியில் கிரமத்தில் பரிமாற ஒண்ணாதபடி அழிக்கும் அவனுடைய சீலகுணத்தை சொல்லுகிறது என்று நம்முடையவர்கள் நிர்வகிக்கும்படி. அதான் முதல் நிர்வாகத்தினுடைய விரிவாக இது இந்த நிர்வாகம் இருக்குது, 4வது நிர்வாகம்னு அரும்பதத்தில் காட்டுறார். அதாவது இவையெல்லாம் அல்லன்னா 2, 3 நிர்வாகங்கள் கிடையாது. அது 2வது நிர்வாகம் என்ன சொன்னார் அப்படின்னா அயோக்கியத்தையே சொல்கிறார் அப்படின்னார், அது கிடையாது. அதுக்கப்புறம் உபாய பாவத்தை சொல்கிறார்ன்று 3வது நிர்வாகம், அதுவும் கிடையாது. அந்த முதல் நிர்வாகமே தான் சீலவத்தையே தான் சொல்கிறார். என்னென்னா அவனிடத்தில் கிரமத்தில் பரிவாரணும் அப்படின்னா அவனுக்கு தூபம் சமர்ப்பிக்கணும், தீபம் சமர்ப்பிக்கணும், அதை சுமந்துட்டு போகணும், இதெல்லாம் கிரமப்படி செய்தல். அப்படி பரிமாற ஒண்ணாதபடி, கிரமத்தில் பரிமாற ஒண்ணாதபடி அழிக்கும் அவனுடைய சீலகுணத்தை. அவனே ஏற்றுனுட்டான், கிட்ட அதை நீ எந்தக்கு இதெல்லாம் கொண்டுற அப்படின்னு பிடிக்கணுட்டான்னா அப்போ எப்படி அவன்கிட்ட பரிமாறுறது? அந்த சீலகுணத்தை சொல்லுகிறது இந்த பாட்டு என்று நம்முடையவர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கும்படி அப்படின்னார். பாட்டு தொழுது மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு எழுது மென்னிமதி மிகையாதலின்
பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறறியேன் உனதாள்களே. தொழுது இத்தியாதி தொழுது மாமலர் நீர் சுடர் ரூபங்கொண்டு ஸ்லாக்கியமான புஷ்பாதி உபகரணங்களை கொண்டு அடிமை செய்து உஜ்ஜீவிப்போம் என்றால் இது மிகையாம்படி அன்றோ என்று உத்தியோகித்தாலே போகிறோம். ஒரு உத்தியோகம் பண்ணினால் இது மிகையாம்படி அன்னோ உன்னுடைய சீலவத்தை இருப்பது, அவ்வளவு சீலமுடையவனாக இருக்க. அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத் என்கிற விஷயமிரே. அப்போ திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொல்கிறான், அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்நத் பாதாவனேஜனாத் அந்நத்து குசல சம்பிரஷ்னாத் நச்சேச்சது ஜனார்தனா. கண்ணன் நம்பெருமான் தூது எழுந்தருள போகிறானே, அப்போது அவனுக்கு ரத்தனங்களை கொடுக்கலாமா, மாணிக்கங்களை கொடுக்கலாமா, கிராமங்களை கொடுக்கலாமா, அவனை நம்ம வசமாக்கணுமே, அவனுக்கு பெண்டிர்களை கொடுக்கலாமா, இல்லை நிறைய வெண்ணெய் கொடுக்கலாமா, என்ன கொடுத்து அவனை வசப்படுத்தலான்னு சஞ்சயன்ட்ட திருதராஷ்டிரன் கேட்குறான். ஐயோ உனக்கு ஒன்றுமே தெரியலையே, அவன் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டா, இதெல்லாம் ரட்சியமே பண்ண மாட்டான், இவன் அவன்கிட்ட எல்லாம் இல்லாததான் நீ கொடுக்க போகிற, அதனால் இவ்வளவு பண்ணால் போகிறோம். உன்னுடைய அனன்ய பாவம் பகவானுக்காக நீ உன் நெஞ்சு இருக்கிறத நீ காட்டினா போகிறோம், அது உனக்கு செய்ய மாட்டேன், அது உனக்கு மனசு வராது. அப்போ நீ நேர்மையாக இருந்தால் போகிறோம், அந்த நேர்மையாக இருக்கிறதுக்கு நீ விரும்ப மாட்டியே. அதான் இவ்வளோ தான் சொல்கிறேன். அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத். ஒரு குடம், சின்ன ஒரு சொம்பு கூட வச்சுக்கோ, அந்த சொம்பு நிறைய ஜலம் இருந்தால் போகிறோம், அதை நீ குடிக்கிறதுக்காக காய்ச்சி வச்சுருக்கிற அந்த ஜலத்தை எடுத்து அவன் முன்னால் வச்சின்னா பூர்ண கும்பம் கொடுத்தான்னு பெருசாக அவன் நினச்சிப்பான், அவ்வளோ சந்தோஷப்படுவான். நீ புதுசாக ஜலம் எடுத்துட்டுலாம் வர வேண்டாம், உனக்காக குடிக்கிறதுக்காக காய்ச்சி வைச்ச வெந்நீராக வச்சுருக்க, அதைத்தான் அவன் வந்தவுடனே சட்டுன்னு எடுத்து காட்டினீன்னா பூர்ண கும்பம் கொடுத்தேன்னு சந்தோஷப்படுறான். அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்நத் பாதாவனே ஜனாத். எந்த ஒரு அதிதி வீட்டுக்கு வந்தாலும் காலம்ப ஜலம் கொடுக்கறதுன்றது ஒரு சாமானிய சாஸ்திரம், அதுபடி பண்ணினீன்னா கூட போகிறான் அவனுக்கு. அதுக்கு மேலே அவன் காலம்ப ஜலத்துக்கு மேலே ஒன்றும் கேட்க போகிறதில்ல. பாதாவனே ஜனாத்து, பாத அவனேஜனம், அவனேஜனம்னா அலம்புதல், நல்ல பாதத்தை அவனேஜனம் பண்ணால் போகிறோம், அதை கூட நீ பண்ண மாட்டேன். பாதாவனேஜனாத் அந்நத்து குசல சம்பிரஷ்னாத். அப்படி வந்தவனை வழி கலப்பெல்லாம் நல்லா இது உனக்கு ஆரிதா, ரொம்ப பிரயாணம் சுகமாக இருந்ததா, கிரகத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா, உன்னுடைய பெண்டு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காளா, இப்படின்னு ஒரு குசல பிரஷ்னம், அன்புனால் பண்ணுற ஒரு குசல பிரஷ்னம். இதுக்கு மேலே அவன் கேட்க போகிறதில்ல. நச்சேச்சது ஜனார்தனா அந்நத் குசல சம்பிரஷ்னாத் நச்சேச்சது ஜனார்தனா. எதையும் விரும்புறதில்லை என் பெருமான். ஆனால் இதெல்லாம் ஒரு அன்போடு பண்ணணுமே, அதுக்கு உன் மனசு இடம் இல்லையே. உன் மனசில் என்ன இருக்குதுன்னா, எப்படியாவது அவனை வசப்படுத்திண்டு உன் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியை உண்டாக்கணும், பாண்டவாளை அழிக்கணும், இப்படி தான் நினைக்கிற நீ. அப்போ அவனை எப்படி உன்னால் வசப்படுத்த முடியும், நேர்மையே இல்லையே அப்படின்றார் அவர். அதனால் இப்படி அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத் என்கிற விஷயம் ஒன்றுமே எதிர்பார்க்காத தத்துவம் இந்த பகவான். அதனால் ஆதலின் இப்படி சீலாதிகனாகையாலே, சீலகுணம் தாழ்ந்தாரோட கலக்கர குணம் உடையவனாகையாலே, துராராதன் என்கிற பழுது இன்னிக்கே, அவன் ஆராதிக்கப்பட முடியாதவன் என்ற பழுது கிடையாது பகவான்கிட்ட. சுவாபாவிகமான ஸ்வாராதத்துவ பிரதையை உடையாய். ஸ்வாராதன்னா சுலபமாக ஆராதிக்க தகுந்தவன். அரியநலன் ஆராதனைக்கு எளியன்னு மனவாளவன்கள் இதில் பரிவதிலீசன் பாட்டில் 1:6 சொல்கிறார். அதனால் துராராதன் அல்லன் ஸ்வாராதன் சு ஆராதன், நன்றாக ஆராதிக்க தகுந்தவன், ஏதோ ஒரு திரவியத்தால் ஆராதிக்க தகுந்தவன் அர்த்தம். அந்த ஸ்வாராதத்துவ பிரத்தியை உடையாய், அதுக்கு அடியாக, அதுக்கு காரணமாக திருவனந்தாழ்வானோட சம்ஸ்லேஷிக்கிறவனே. அவர் என்ன பண்ணுவார், அல்ப ஆனுகூல்யம் காட்டினா எம்பெருமானோட சேர்த்து வச்சுடுவார். அதுக்கு அடியாக ஸ்வாராதத்தைக்கு சுலபமாக ஆராதிக்க தகுந்த தன்மைக்கு காரணமாக அப்போது திருவனந்தாழ்வான்கிட்ட பள்ளி கொண்டிருக்க அவரோ இப்படிப்பட்ட புருஷகார பாவத்தை உடையவர், சேர்த்து வச்சுடுவார். அது திருவனந்தாழ்வானோட சம்ஸ்லேஷிக்கிறவனே. அப்போ பத்துகிறவர்களுக்கு சுலபம், திருவனந்தாழ்வான் முன்னாக பெருமானம் சுலபமாக பத்திடலாம். தழுவுமாறறியேன் உன் திருவடிகளை அணையும் பிறகு அருகிலேன். உன் திருவடிகளை எப்படி சேர்றது தெரியலையே எனக்கு. பலஹானியாலே முதலிட்டு கிட்டுகை அரிது. முதல்ல என் பலஹானியாலே கிட்ட முடியாது, கிட்டினாலும் சீலாதிக்கத்தை அனுசந்தித்து ஒரு பிரவருத்தி பண்ண க்ஷமனாகிறேன். உன்னுடைய சீலம் மிகுந்திருக்கா, அதை அனுசந்தித்தால் ஒரு பிரவருத்தியும் என்னால் பண்ண முடியல அப்படின்றார். அடுத்து 10ஆம் பாட்டு. தாஸ்ய சுவடறியாத பிரம்மாதிகளுக்கும்
சமாஸ்ரேணியனாய் இருக்கிற உன்னுடைய சீலம் என்னால் புகழ்ந்து முடிக்க ஒண்ணாது என்கிறார். தாஸ்யம்னா என்னன்னு தெரியாது. தாங்கள்லாம் சுதந்திரர்கள், தாங்கள்லாம் ஈஸ்வர்கள்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த பிரம்மாவோ இந்திரனோ அவள்லாம், அவளுக்கு கூட ஆசிரியனாக இருக்கிறியே உன்னுடைய சீலம். ஆனால் இந்த தாழ்ந்தார்கள் அவர்கள், அவளோட கலக்கிற ஒன்ற குணம் என்னால் புகழ்ந்து மாளாது முடிக்க ஒண்ணாது என்கிறார் இந்த பாட்டில். தாள தாமரையான் உனதுந்தியான் வாழ்கொள் நீள் வழுவாளி உன் நாகத்தான் ஆளராய்த் தொழுவாரும் அமரர்கள் நாளுமென் புகழ்கோ உனசீலமே. தாளதாமரையான் உனதுந்தியான், தாமரைப்பூவை உற்பத்தி ஸ்தானமாக உடைய பிரம்மா உன் திருநாபியை பற்றி வர்த்தியான் என்னான். உன் திருநாபியில் இருக்கான். கமலயோனித்துவத்தால் வந்த துர்மானத்தை உடையவனுக்கிறே உடம்பு கொடுத்தது, அவனுக்கு போய் உடம்பு கொடுத்துருக்க. வாழ் இத்தியாதி, நான் கமலயோனி அதாவது தாமரையில் பிறந்தவன் அவ்வளோ துர்மானம் உடையவன், அவனுக்கு உடம்பு கொடுத்துருக்கேன் நீ. அதுக்கப்புறம் வாழ் இத்தியாதி, வாழ்கொள் நீள் வழுவாடி உன் ஆகத்தான், ஒளியை உடைத்தாய் தொடங்கின காரியத்தை முடிய நடத்தவத்தான மழு அப்படின்ற ஒரு ஆயுதம் அதை உடைய ருத்ரன் உன் திருமேனியில் ஏகதேசத்தை பற்றி வர்த்தியான் என்னான். அங்கே இருக்கான் அவன். அனன்ய சரணத்துவ லட்சணமான தொடையத்த துளபமும் கூடையுமாய் புகுந்திருக்கிறான் அல்லனே. அதாவது தொடுக்கப்பட்ட மாலையும் அது இருக்க வேண்டிய ஒரு கூடையுமாக தொடரடிப்படை ஆழ்வார் இருக்கார் திருப்புலியேசி 10ஆம் பாட்டது. அந்த மாதிரியாக புகுந்திருக்கான் அவன் திருமேனியில் இந்த ருத்ரன். இல்லை, துர்மானியானா உட்காண்டிருக்காங்க. ஆளராய் தொழுவாரும் அவரர்கள். ஆளராய்னா அடியராய் ஆசிரியிக்கிறவர்களும் தேவர்கள். இப்படி துர்மானம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் கூட அடியர்களாக ஆசிரியிக்கிறார்கள், அது தேவர்கள். நித்தியசூரிகள் செய்யும் அடிமையிலே அமரத்துவ சாமியத்தாலே நாங்களும் ஈஸ்வரர்கள் என்ன இருக்கும் அவர்கள் செய்கிறது. அவளும் உனக்கு சமமாக தேவன் தான் தங்களை நினச்சிருக்கா. ஆனாலும் ஒரு சமயத்தில் நித்தியசூரியர்களுக்கு சமமாக அடிமை செய்கிறா. அது செயல்னால சாமியம், வேறு ஒன்றும் இல்லை. நாளும் இத்தியாதி, நாளும் என் புகழ்கோ உன் சீலமே. காலத்தை அடைய நான் என்றைக்கு நான் புகழும், நாளெல்லாம் கிடைச்சாலும் எத்தனை காலம் முழுவதுமே எனக்கு கிடைச்சாலும் உன் சீலத்தை என்னால் புகழ முடியுமா அது சப்தத்துக்கு அர்த்தம். அதுக்கு காலத்தை அடைய ஒரு போகியாக்கின்னா வஸ்துவாக்கின்னு அர்த்தம். பல வஸ்துக்களாக இருக்கக்கூடியது தான் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நாளாக இருக்குது, வாரமாக இருக்குது, பட்சமாக இருக்குது, மாதமாக இருக்குது, ஆண்டுகளாக இருக்குது. இப்படி பலவிதமாக இருக்கிற அந்த காலத்தெல்லாம் ஒரே வஸ்துவாக ஆக்கிடுறது. அப்போ அது எதுக்காகனா, இப்போ காலம் முழுவதையும் என்னமோ வசப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த போகியாக்கின்னு ஒரு வஸ்துவாக்கி எனக்கு புகழுகைக்கு உறுப்பாக்கினால்தான் அந்த காலம் முழுவதையும் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு பகவான் கொடுத்தால்தான் என்னால் உன்னுடைய சீலத்தை புகழ்ந்து முடிச்சிட முடியுமா. அதனால் காலமெல்லாம் புகழ்ந்தாலும் உன் சீல குணத்தை புகழ்ந்து விட முடியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ காலமெல்லாம் போகியாக்கி கொடுக்கறதுன்னு அர்த்தம். காலம் முழுவதையும் புகழ்வதற்காக நீ எனக்கு கொடுத்தாலும் அப்போவும் என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாதுன்ற. என்னாலே புகழ்ந்து தலைக்கட்டலாக இருந்ததோ உன்னுடைய சீலகுணம். உனசீலம் அப்படின்னா நாளுமென் புகழ்கோ, உன்னுடைய சீலத்தை எல்லா நாளும் நான் புகழ்ந்தாலும் எப்படி புகழ்வேன், புகழ முடியாது என்று பாட்டுக்கு அர்த்தம். அடுத்து 11ஆம் பாட்டு. நிகமத்தில் இத்திருவாய்மொழிகத்தார் பரமபதத்தே செல்லுகை ஆச்சரியமன்னு பிராப்தம் என்கிறார். இனிமேல் இந்த திருவாய்மொழி கத்தவர்கள் பரமபதத்துக்கு போகிறதுன்றது ஆச்சரியம் இல்லை, சுவாபாவிகமாக நடக்கக்கூடியது. பிராப்தம்னா இயற்கையாக நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், சுலபமாக நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பாட்டு. சீலமெல்லை இலானடி மேல் அணிகோல நீள் குருகூர் சடகோபன் சொல் மாலையாயிரத்துள் இவை பத்தி நின்பாலர் வைகுந்தமேறுதல் பான்மையேன சுபாவமேன்னு அர்த்தம். சீலமெல்லை இலானடி மேல் அமர்யாத சீலனானவனுடைய, அமர்யாதம்னா ஒரு மரியாதையில் அடங்காமல், ஒரு எல்லையிலே அடங்காமல் சீலத்தை உடையவனுடைய, அந்த தாழ்ந்தாரோட கலக்கர குணத்தை உடையவனுடைய திருவடிகளிலே இத்திருவாய்மொழியால் பிரதிபாதிக்கப்பட்டது சீல ஆதிக்கமாயிற்று. சீலகுணத்தினுடைய மிகுதி தான் காட்டப்பட்டது. அத்தை நிகமிக்கிறார் இந்த பாட்டில். அணி கோலநீள் குருகூர் சொடகோபன் சொல் மாலை அழகுமிக்கிருந்துள்ள திருநகரி.
இப்போ அணி கோல நீள் அப்படின்னால அணின்னா அழகு, கோலம்னா மிக்கு இருக்குது. மிக்கு இருக்கிற நீள் குருகூர் அப்போ இருந்துள்ள திருநகரி. அப்போ நீண்டனா நிறைய அகலம் நீளம் இவைகளை உடைய குருகூர் சடகோபன் சொல்மாலை. அந்த குருகூரை உடைய ஆழ்வார் அப்படின்னு அவருடைய சொல்மாலைன்னு ஒரு அர்த்தம். அன்னிக்கே கோல நீளென்று சப்தந்தானே உண்டாகலை. கோலம்னு அழகுக்கு வாச்சகமான சப்தம் இருக்குது. நீள் அப்படின்னு இதுவே இருக்குது. ஆயாம விஸ்தாரங்கள் இருக்குது, அதாவது அகல நீளம் இருக்குதுன்னு சொன்னார். அப்போ சப்தமே கோலம்னு இருக்கிறதுனால இப்போ அணிகோல நீள் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லாமல், இப்போ அடிமேல் அணிகோல நீள் குருகூர் சடகோபன் சொல்லாமல் அடிமேல் அணிகோலை சேர்க்காம அணி மாலைன்னு சேர்த்துடலாம். கோலான்னு தான் அழகுன்னு தனியாக இருக்க இல்லையோ, அதனால் மிக்கு இருந்துள்ள அழகுன்னு தானே கோலக்கு அப்புறம் அந்த அணியை சேர்க்கணும். இல்லை அணிக்கு அப்புறம் இந்த கோலத்தை சேர்க்கணும். அப்படி இல்லாத கோலன்னா அழகுன்னு மட்டும் வச்சுடுறது. இந்த அணின்றதுக்கு அணிகிற மாலை அப்படின்னா அடிமேல் அணி மாலை அப்படின்னு சொல்லலாம். திருவடி மேலே அணிகிற மாலை என்று கூட்டிக் கொள்ளவுமாம் அப்படின்னார். அப்புறம் 1000 இவை 10 பால். அப்போ கோலன அழகான மாலை, திருவடிகளிலே அணியப்படுகிற அழகான மாலை அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அதை உடைய குருகூர் சடகோபன் சொல். அந்த குருகூர் அதை உடைய சடகோபனுடைய சொல். அப்போ கூட்டிக் கொள்ளவுமா 1000 இவை 10 பாலர். 1000 பாட்டு அவரோடது இருக்குது. இவை 10 பரிசரத்திலே உளராமவர்கள். இவை 10ஐயும் நன்றாக அபியசித்தவர்கள் என்ன அர்த்தம் சொல்ல. அப்படி சொல்லலை பாட்டு. வல்லவர் அப்படின்லாம் பாட்டு சொல்லலை. 10 பாலர் 10 வல்லவர் அப்படின்னு சொல்லலை. 10 பாலர் அப்படின்னு சொல்கிறார். பாலர்னா என்ன அர்த்தம்? அருகிலே இருக்கிறவர்கள். இப்படி எப்படி வேணால் வரலான்ற உக்தி மாத்திரமாக இருக்கலாம். வெறும் வாயால் மட்டும் சொல்கிறவா இந்த 10 பாட்டை. அல்லது பாட்ட தாரணம், இதை நன்னா நெற்றுவே பண்ணிட்டா அப்படி இருந்தாலும் சம்பந்தம்தான். அல்லது அர்த்தானுசந்தானம், நெற்றுவும் பண்ணி அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணாலும் இது பக்கத்தில் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஒரு வழியாலே இதிலே அன்வயமுடையவர்கள். அதனால் உக்தி மாத்திர உடையவர்களோ பாடதாரண உடையவர்களோ அர்த்தானுசந்தான உடையவர்களோ யாராக இருந்தாலும் மூலம் தெரியாமலே அர்த்தத்தை கேட்டு அது அனுசந்தானம் பண்ணுறவர்கள் அப்படியும் இருக்கலாம் இல்லையோ. அதனால் இதிலே அன்வயமுடையவர்கள். அவர்கள் வைகுந்தமேறுதல் பான்மையே, வைகுந்தத்துக்கு போதல் சுபாவமே அப்படின்றார். பரமபதத்திலே செல்லுகை பிராப்தம். மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்னியன்னு சொன்னார் கீழே. அதனால் மாக வைகுந்தம் காண்பதற்கு மேகம் எண்ணினார் இவர், ஒரே விதமாக எண்ணினார் இவர். இப்பாசுரத்திலே அன்வயித்தவர்களுக்கு பிரார்த்தியமன்று. அவருக்கு பிரார்த்தியமாக இருக்குது நம்மாழ்வாருக்கு. ஆனால் இந்த பாசுரத்தில் அன்வயித்தவர்களுக்கு இது பிராப்தமன்று, பிராப்தம் அதாவது பிரார்த்தனியமன்று. பிரார்த்தியமன்றுனா பிரார்த்திக்கப்பட வேண்டியதன்று, பிராப்தம்னா சுபாவமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பித்திருதனம் புத்திரனுக்கு தாயப்பிராப்தமாக இருக்குமிரே. இப்போ பிதா தனத்தை சம்பாதிக்கிறச்சே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அந்த பிதா தான் சேர்த்து வச்சுருக்கான், அது புத்திரனுக்கு வரப்போகிறது. அப்போ புத்திரனுக்கு தாயப்பிராப்தமாயினா உரிமையினாலே வரக்கூடியதாய், அப்படி பிராப்தம்னா வரக்கூடியது. அதனால் தாயம்னா உரிமை, அந்த உரிமையினாலே வரக்கூடியதானா இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வார் ஏற முடியுமா மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகவென்னும் இராப்பகலின்னியன் அவர் பிரார்த்திக்கலாம், பிரார்த்தித்து பெறலாம். ஆனால் அவருடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு இது தாயப்பிராப்தமாக வரும், அது உரிமையினாலே வரும் அந்த வைகுந்தம் என்ன இந்த பாட்டில் சொல்கிறார். இதோட 11ஆம் பாட்டு முடிந்தது. இதோட இந்த 9:3 திருவாய்மொழி முடிந்தது. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.